நாகதர்ஷன் அவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து தொடர்ந்து இப்பொழுது விருது வழங்கும் நிகழ்வுக்கு செல்கிறோம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விருது வழங்கும் விழா இப்பொழுது. முதலில் 38ஆம் அறிவு களஞ்சிய விருது பெறும் குழந்தைகளுக்கான விருதை அறிவிக்கிறோம். 5 குழுக்களாக குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி, குரூப் இ என்று 5 குழுவாக இடம்பெற்று அதில் அறிவு களஞ்சியம் விருது பெறக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இப்பொழுது அறிவு களஞ்சியம் விருதுகளை நம்முடைய சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் திரு நக்கீரன் ஐயா அவர்கள் வழங்க இவர்களுக்கு விருது வழங்கப்பட உள்ளது. முதலாவதாக ஸ்ரீ RM ஜெயின் வித்யாசிரம் திருவள்ளூர் LKG படிக்கும் ச வீர யாழ் நிலா அவர்கள். இவருக்கு உங்களின் பலத்த கரகோஷங்களிடையே 38ஆம் அறிவு களஞ்சிய விருது குரூப் ஏவுக்கான இந்த விருது நீதியரசரின் பொற்கலங்களால் பெற்றுக்கொள்கிறார். அவருடைய அந்த குழந்தையின் பெற்றோர்களும் உங்களின் பலத்த கரகோஷங்களுக்கிடையே. அடுத்ததாக குரூப் பி எஸ் இமிழிசை கார்த்தியாயினி ரைலீவ்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி மாடம்பாக்கம் அவர்கள் குரூப் பி கான அறிவு களஞ்சிய விருதை பெறக்கூடிய மாணவி நீதியரசரின் பொற்கலங்களால். குழந்தைகளின் பெற்றோர்கள் விருது பெறும் குழந்தைகளோடு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உங்களின் பலத்த கரகோஷங்களுக்கிடையே குரூப் பி என் அறிவு களஞ்சிய விருது இமிழிசை கார்த்தியாயினிக்கு. குரூப் சி சே லுக் கமல் பெருமாள் விட்டல் அண்ணா ஜெயின் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி கோட்டூர்புரம் அவர்கள் விருதினை பெறுவதற்காக மேடையிலே இப்பொழுது குழந்தையின் பெற்றோர்கள் குழந்தையுடன் வர விரும்பினால் மேடை அருகிலே தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது லுக் கமல் பெருமாள் விட்டல் அண்ணா ஜெயின் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி குரூப் சி கான அறிவு களஞ்சிய விருதினை மாண்புமிகு நீதியரசர் அவர்களின் பொற்கலங்களால் பெற்றுக் கொண்டிருக்கிறார். பேரண்ட்ஸ் எல்லாம் ரெடியா குழந்தையோட இருங்க. அடுத்ததாக குரூப் டி எம் பவானி 7ஆம் வகுப்பு வேளாம்மாள் வித்யாசிரம் குடுவாஞ்சேரி சென்னை. உங்களின் பலத்த கரகோஷங்களுக்கிடையே இந்த அறிவு களஞ்சிய விருதுகள் அறிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக குரூப் இ ஜே அசூர்யா 12ஆம் வகுப்பு செட்டிநாடு வித்யாசிரம் சென்னை. இதுவரை வராத காரணத்தால் அசூர்யா வரும்பொழுது அதை கொடுத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது. இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் இந்த விருதினை திருமிக DR கள்ளுபிரான் ஐயா அவர்கள், இவர் மேனாள் துணை மேனாளர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் தலைவர் பாண்டியன் கிராம வங்கிகள் தமிழ்நாடு, இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை ஐயா அவர்களுக்கு வழங்குவதில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமை விடுகிறது. அதன் காணொலி காட்சி. அருந்தவ புதல்வராக பிறந்தார். இளமை காலம் தொட்டே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்ற பின் மதுரை தியாகராய கல்லூரி, கோயம்புத்தூர் PSG கல்லூரிகளில் விரிவுரையாளராக பணியாற்றிய பின்னர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் பணி மேற்கொண்டார். பல்வேறு பதவிகளை வகித்து துணை பொது மேலாளர் பதவியில் பணி நிறைவு பெற்றார். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பாண்டியன் கிராம வங்கியை தொடங்க முனைந்த போது அதன் முதல் தலைவராக பொறுப்பேற்று 1977 முதல் பாண்டியன் கிராம வங்கியை தொடங்கினார்.
தொடர்ந்து 198 கிளைகளை தொடங்கி எண்ணற்ற இளைஞர்களுக்கு வங்கியில் வேலை பெற்று தந்த பெருமைக்கு உரியவர். அத்துடன் தொழில் முனைவோராக பல இளைஞர்கள் உருவாவதற்கு நிதி உதவி அளித்து அவர்களின் தொழில் மேன்மேலும் வளர்வதற்கு துணை புரிந்துள்ளார். அதனால் டிஆர்கே என்றால் அது இவரையே குறிக்கும் என்ற அளவிற்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் புகழ் பெற்றவர். தமிழ், ஆங்கிலம் இரு மொழிகளிலும் வல்லவர். சிறந்த கவிஞர். திருக்குறளில் மேலாண்மை குறித்த நூலினை ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளியிட்டுள்ளார். 15க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். நற்றமிழ் நாவலர், சொற்றமிழ் பாவலர். டிஆர்கே ஆன்மீக தேர்தொழிகள் என்னும் தலைப்பில் மெல்லிசை பாடல்கள் யூடியூபில் உலாவுகிறது. அன்னாரின் பன்முக ஆளுமையையும் பல்வகை திறன்களையும் திருக்குறள் நெய்பரப்பும் உத்தியையும் வியந்து போற்றி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்பு மிகு வாழ்நாள் சாதனையாளர் விருது 2024 வழங்குபவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு நக்கீரன் அவர்கள். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் கட்டிட பொறியியலில் இளநிலை பட்டம், சென்னை ஐஐடியில் கடல் தொழில்நுட்பத்தில் முதுநிலை பட்டம் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர். மும்பை ஐஐடியில் கட்டிட பொறியியல் துறையில் பல ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றியவர். 2011 முதல் ஐக்கிய அரபு நாடுகளில் ஒன்றான துபாயில் முதுநிலை பொறியாளராகவும் துறைமுக ஆலோசகராகவும் பணிபுரிந்தவர். ஆராய்ச்சி மற்றும் பயிற்றுவித்தலுடன் கீழை நாடுகள், ஆசிய நாடுகள், குறிப்பாக இந்தியா போன்றவற்றின் கடல் நீர் நிலைகளின் மேம்பாட்டு திட்டங்கள் பலவற்றில் முத்திரை பதித்த வித்தகராக விளங்குகின்றனர். துறைமுகம், கடற்கரை, கடல்சார் திட்டங்கள் பலவற்றை பல புதிய உத்திகளில் வடிவமைப்பதிலும் உருவாக்குவதிலும் வல்லவராக திகழ்ந்துள்ளார். 75க்கும் மேற்பட்ட அறிவியல் ஆய்விதழ்களில் ஆராய்ச்சி கட்டுரைகளை வழங்கியுள்ளார். 82க்கும் மேற்பட்ட பன்னாட்டு மாநாடுகளில் பங்கேற்று சிறந்த ஆய்வுரைகளை வெளியிட்டுள்ளார். பல மாணவர்களின் முனைவர் பட்ட ஆய்வுக்கு வழிகாட்டியுள்ளார். திட்ட மேலாண்மை, வளர்ச்சி மற்றும் பல்துறை நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்துவதில் வல்லுநராக திகழ்ந்தார். அன்னாரின் பன்முக ஆளுமையையும் பல்வகை அறிவியல், பொறியியல் மற்றும் கடல்சார் தொழில்நுட்ப திறன்களையும் வியந்து போற்றி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்பு மிகு அறிவியல் களஞ்சியம் விருது 2024 பெறுபவர் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள். வழங்குபவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு நக்கீரன் அவர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இளம் அறிவியல் மற்றும் முது அடுத்த விரிவாளர் பேரை அனௌன்ஸ் பண்ணுவோம். தொடர்ந்து தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேனாள் முன்னிலை விஞ்ஞானி முனைவர் ஆர் கிருபாகரன் ஐயா அவர்களுக்கு நீதியரசரின் பொற்கரங்களால் இப்பொழுது நம் அறிவு களஞ்சிய விருது வழங்க உள்ளோம். அறிவியல் பட்டம் முடித்து சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நிறைஞர் பட்டமும் வாரணாசி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர். இந்திய அரசின் சுற்றுச்சூழல் துறை, அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றம், உயிரி தொழில்நுட்பத்துறை முதலானவற்றில் 9 புலமை பரிசு விருதுகளை, அதாவது ஃபெலோஷிப் அவார்ட்ஸ் பெற்று அந்தந்த துறை சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்துள்ளார்.
தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் 1998 திட்ட அறிவியலாளராக பணியை தொடங்கி பல்வேறு படிநிலைகளில் உயர்ந்து முதுநிலை விஞ்ஞானியாக 2018 பணி நிறைவு பெற்றவர். அதன் பின்னர் பல்வேறு நிறுவனங்களில் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றார். தேசிய அளவிலும் பன்னாடுகள் அளவிலும் மாநாடுகள் பலவற்றில் 122க்கும் மேற்பட்ட ஆய்வுரைகளை வழங்கியுள்ளார். இவரின் 142க்கும் மேற்பட்ட ஆய்வறிக்கைகளை பல்வேறு அறிவியல் ஆய்வுகள் வெளியிட்டுள்ளன. 4 அறிவியல் தொழில்நுட்ப நூல்களையும் 8 காப்புரிமைகளையும் பெற்றுள்ளார். 15க்கும் மேற்பட்ட தேசிய பன்னாடுகள் அளவிலான மாநாடுகள் கருத்தரங்குகளை நடத்தியுள்ளார். 205.86 கோடி நிதிக்கான 9 ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். 6.37 கோடி நிதிக்கான 56 திட்டங்களுக்கு ஆலோசகராகவும் இருந்துள்ளார். இவரின் ஆய்வு பணிகள் தொடர்கின்றன. அன்னாரின் பன்முக ஆளுமையையும் பல்வகை அறிவியல் கடல்சார் தொழில்நுட்ப ஆய்வு திறன்களையும் வியந்து போற்றி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்புமிகு அறிவியல் களஞ்சியம் விருது 2024 பெறுபவர் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாள் முதுநிலை விஞ்ஞானி முனைவர் ஆர். கிருபாகரன் அவர்கள். வழங்குபவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு ஆர். நக்கீரன் அவர்கள். தொடர்ந்து அடுத்த விருதாளர் அறிவு களஞ்சியம் விருதினை பெறுபவர் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் கேலக்சி குழுமம் அனைவரும் அறிந்த ஊடகவியலாளர் திருமிகு ரமேஷ் பிரபா அவர்களுக்கு அறிவு களஞ்சியம் விருதினை வழங்குவதில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் பெருமையுறுகிறது. ஜெயின் கல்லூரியில் இளம் அறிவியல் பட்டமும், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் MITயில் இளம் தொழில்நுட்பம் பட்டமும், அதாவது பிடெக், கொல்கத்தா IIM-இல் MBA பட்டமும், நிறைவாக கொல்கத்தாவில் டாக்டர் பட்டமும் பெற்றவர். கேலக்சி என்னும் பெயரில் 6 வகையான நிறுவனங்களை நிறுவி கேலக்சி குழுமத்தின் தலைவராகவும் உள்ளார். அறிவியல் பொறியியல் தொழில்நுட்ப மாணவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிர்கிறார். வேலை உங்களுக்கு எப்படி ஜெயித்தார்கள், கலெக்டர் கனவுகள் முதலாக 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், உயர்கல்வி பெறுவதற்கான வழிமுறைகளை விளக்கும் வகையிலான பெரிய அரங்குகளை தினமலர் நாளிதழுடன் இணைந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தி வருகிறார். இதனால் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காய் திகழ்கிறார் எனில் மிகையன்றே. கிராம இளைஞர்களுக்கும் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் கலைமாமணி டாக்டர் ரமேஷ் பிரபா அவர்கள். வழங்குபவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு நக்கீரன் அவர்கள். திருவண்ணாமலை சென்னை ஏற்றுமதியாளர் அரிசி உற்பத்தி ஆலையின் திருமிகு கு. கண்ணன் அவர்களுக்கு அறிவியல் களஞ்சியம் விருதினை வழங்குவதில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் பெருமையுறுகிறது. மாவட்டம் தயாரிப்பாளர் ஏற்றுமதியாளர் திருமிகு கு. கண்ணன் அவர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்பட்டை விண்ணமங்கலம் கிராமத்தில் பிறந்தவர். அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிப்பை முடித்து தெள்ளார் அபேதானந்தா பல்தொழில்நுட்ப கல்லூரியில் இயந்திர பொறியியலில் டிப்ளமா பட்டய படிப்பினை 1989 முடித்தவர். இவரும் இவர் நண்பர் கு. கண்ணன் அவர்களும்
வேலை தேடி கும்மிடிப்பூண்டில் வந்து தனியார் நிறுவனத்தில் 1990 பணி மேற்கொண்டனர். அதன் பின் 1993 இவர் இருக்கக்கூடிய வாழ்த்துக்கள் நண்பர்கள் இருவருக்கும். அடுத்தது அறிவு களஞ்சியம் விருது. முதலாவதாக அறிவு களஞ்சியம் விருது திருவள்ளுவர் மன்றத்தின் நீதி இலங்கை 1990 மெல்பர்னில் உள்ள நடேசன் சுந்தரேசன் அவர்கள் மற்றும் ஈடன் ஃப்ளூயிட் பவர் பணி ஆற்றுகிறார். இவரின் பன்முக ஆளுமையின் பல்வகை அறிவியல், பொறியியல் மற்றும் கல்வி சமூக சேவைகளையும் வியந்து போற்றி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்பு மிகு அறிவு களஞ்சியம் விருது 2024 பெறுகிறவர் இலங்கை மலையக கல்வி மேம்பாட்டு அறக்கட்டளையின் தலைவர் திருமிகு நடேசன் சுந்தரேசன் அவர்கள். வழங்குபவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு நிறைவான அறிவு களஞ்சியம் விருது பெறுபவர் சென்னை மூவரசன்பேட்டை பார்க்கடல் சிறுவர் சங்கத்தின் நிறுவனர் கலை மாமணி SRG சுந்தரமையா அவர்கள். சிறந்தால் குவளையம் சிறக்கும். 21 நூல்களில் எழுதியுள்ளார். வானொலி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதுடன் நாடகம், கதை, பேச்சு, பல்சுவை நிகழ்ச்சிகள் பலவற்றை வழங்கியுள்ளார். இவரது திறமையை பாராட்டி தேசிய கல்வி ஆராய்ச்சி மன்றம் விருதளித்து சிறப்பித்துள்ளது. அந்நாளில் பன்முக ஆளுமையையும் பல்வகை தொண்டினையும் படைத்தோர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்புமிகு விருது அறிவு களஞ்சியம் விருது 2024. சென்னை பார்க்கடல் சிறுவர் சங்கத்தின் நிறுவனர் கவிமாமணி SRG சுந்தரம் அவர்கள். வழங்குபவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் திரு நக்கீரன் அவர்கள். குழந்தைகளுக்கான அறிவு களஞ்சியம் விருதில் குரூப் இல் ஜே அசுல்யா 12ஆம் வகுப்பு மாணவி செட்டிநாடு வித்யாசிரம் சென்னை அவர்களுக்கு அடுத்த விருதாக அத்துல்யா அவர்களின் அறிவு களஞ்சியம் குரூப் இ. அவர் LKG-யிலிருந்து இப்பொழுது 12ஆம் வகுப்பு வரை மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் அனைத்து போட்டிகளிலும் பங்கு பெற்று பரிசை பெறுகிறார்கள். அவருடைய பெற்றோர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கரகோஷங்களுக்கிடையே அத்துல்யாவுக்கு விருதாளர்கள் அனைவரும் மேடைக்கு வந்து குழு புகைப்படம் எடுப்பதற்காக மேடையில் இருக்க வேண்டும். குழந்தைகள் வேறு முதல் விழுது வரை அனைத்து குழந்தைகளும் அனைத்து வாழ்நாள் சாதனையாளர் அறிவியல் களஞ்சியம், அறிவு களஞ்சியம், குழந்தைகளுக்கான அறிவு களஞ்சியம் அனைத்து விருந்தாளர்களும் விருதுடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குழு புகைப்படத்திற்காக
இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்து நம்முடன் அமர்ந்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் எளிமையான ஒரு மனிதர். மக்கள் போற்றும் பல நீதிபதிகளை கண்ட இந்த சென்னை உயர்நீதி நீதிமன்றம் மீண்டும் ஒரு எளிமையான ஒரு மனிதரை கண்டுள்ளோம். மாண்புமிகு நீதியரசர் திரு நக்கீரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக டாக்டர் செய்யோன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உங்களின் பலத்த கரகோஷங்களுக்கிடையே இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு டாக்டர் செய்யோன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். மக்களுக்கான லேண்ட்மார்க் தீர்ப்புகளை வழங்கிய நீதியரசர் அவர்கள் இப்போது அவருடைய சிறப்புரையை ஆற்ற உள்ளார். மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கிய பிரபுகளுக்கும் விருதுகளை பெற்று அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கும் மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த காலை பொழுதில் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சேயோன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அரை நாள் இன்று ஒரு நாள் போதுமான்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி என்னை விருது கொடுக்க வைத்து என்னையும் பெருமைப்படுத்தி விருது வழங்குவதையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த அனைத்து பெருமையும் திரு செய்யோன் அவர்களையே சாரும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வெறும் விழா நடத்துவது அவருடைய நோக்கம் அல்ல, அனைவரையும் ஒரு சந்திப்பு நிகழ்த்த வேண்டும், ஒருவருக்கொருவர் அறிமுகமாக வேண்டும். மேடம் அந்த நடன நிகழ்ச்சி மேடம் சொன்னாங்க பாருங்க, பல நல்லோர்களை காண்பதற்காக இந்த மேடை அமைத்து கொடுத்திருக்காங்க பாருங்க. 35 வருஷமா இந்த மயிலை திருவள்ளூர் தமிழ்ச்சங்கமும் அந்த அவங்களுடைய நடனமும் சேர்ந்து பணியாற்றி கொண்டு வருகிறது என்றால் அவர்களுடைய இந்த சிறப்பு, இந்த தமிழ்ச்சங்கத்தின் சிறப்பை நாள் முழுவதும் பேசிக்கொண்டே போகலாம். நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் முதல் சேயோன் சாரை பார்த்தது 1986 அவர் சொன்ன அதே திருவள்ளுவர் கோயில்ல இவரு நீதியரசர் ராமகிருஷ்ணன் என் ஃப்ரெண்டோட கரிகாலன் IAS ஆஃபீஸரோட அப்பா. நானும் கரிகாலனும் லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட். அன்று முதல் தொடங்கிய அந்த அறிமுகம் இன்று வரை பயணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவிக்கவில்லை என்றால் நான் தப்பு செஞ்சுள்ளேன். எனவே அதையும் நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் கிட்டத்தட்ட என்னை வச்சு ஒரு 500 விருது கொடுத்திருக்காரு. உங்களுக்கு ஒரு காலத்துல இந்தியன் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் சொல்லுவாங்க, பிறப்பு திலகம் கோபாலகிருஷ்ணன் மாதிரி. அந்த மாதிரி எனக்கு அதிக விருதுகள் கொடுத்த நீதிபதி நக்கீரன் விருது கொடுக்கக்கூடிய கொடுக்க. அந்த அளவுக்கு விருது வழங்கத்துக்கு எல்லா முக்கியமான விழாக்களுக்கு என்ன அழைக்கிறாரு. நானும் நேரம் கிடைக்க சொல்லலாம், அவருடைய அழைப்பை மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொண்டு இந்த விழாவுக்கு குறிப்பா வந்ததுக்கு காரணம், நீங்க குழந்தைகளை பார்க்கணும், பேசணும், அவங்களுக்கு தன்முனைப்பு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு எனக்கு குழந்தைங்க நான் ரொம்ப பிடிக்கும், நான் எல்லாரையும் குழந்தைங்க தான் கூப்பிடுவேன். நான் அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விழாவுக்கு நீங்க வரீங்க. பெரியவங்க வாழ்நாள் சாதனை பெற்றிருக்காரு. அவருக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டடி புக்கை பத்தி ஒரு தனி புக்கு எழுதியிருக்காரு. திருக்குறளை வச்சு ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடி. நீங்க எல்லாம் புக் எக்ஸிபிஷன்ல பாத்தீங்கன்னா பழைய இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிக்குன்னே ஃபாரின் ஆத்தர் இருக்க புக்கு தான் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் ஆனா
தமிழ்ல அவர் எழுதி தமிழக அரசு விருது பெற்ற ஒரு இது மேனேஜ்மெண்ட் ஸ்டடி புக்கு. அதனால வாழ்நாள் சாதனையாளர் விருது அவருக்கு கொடுத்தது. எப்படி நம்ம எனக்கு சேலம் சாரை பத்தி இவனுக்கு உண்மையிலே ஆச்சரியமான இருக்கும். ஏன்னா டாப் டு பாட்டம் அடிநிலையில் இருக்கும் புகழ் பெற்றவர்களிருந்து மேல்மட்டத்தில் புகழ் பெற்றவர்களை அனைவரையும் கண்டுபிடித்து அவரே கண்டுபிடிப்பார். அவங்களுக்கு தனித்திறமை என்ன இருக்குன்னு பார்ப்பாரு. அந்த திறமையை வச்சு எல்லாருக்கும் பல்வேறு விருதுகள் கொடுத்திருக்காரு. அதுவும் அவர் படிச்சது வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஒரு அறிவியல் துறை மாணவர் தமிழில் இவ்வளவு ஆர்வமாக திருக்குறளை முன்னெடுத்து இன்று வரை 39 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் அதை சென்றடையணும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் அவருக்கு நாம் அனைவரும் நாங்கெல்லாம் கூட இருக்கோம். பெரிய நீங்களும் பெரிய ஆதரவை அளிக்க வேண்டும். அதை உங்கள் கரகோஷத்தின் மூலமாக நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப, அதாவது அவருக்கு எப்படி சொல்றாரு, மாணவர்களுக்கு எல்லாம் ஊக்கப்படுத்துறதுக்காக நான் சொல்ற மாதிரி நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும்னா இன்னும் நிறைய விருதுகளை இன்னும் இது போன்ற, அதாவது இப்ப மாசம் நடந்துட்டு இருக்கா, அதுக்கப்புறம் வாரம் நடக்கிற மாதிரி கூட ஆயிடும். அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். 72 வயது இளைஞர். 72 வயசு இளைஞர் பாருங்க. நம்ம ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீங்க, 6 இருந்து 60 வரைன்னு கேட்டிருப்பீங்க. ஆனா இங்க 3 வயதுல இருந்து 90 வயது வரை இருக்கு. சார் அவர் வயசு 90. வேறும் விழுதும் சொன்னாரு. வேறு விழுதுகள் எல்லாம் இங்க இருக்கு. அடுத்தது சிலம்பம். அவர் சார் நல்லா தெரியும் அவருக்கு. அவர் சிலம்பத்தை வந்து த்ரூஅவுட் உலகம் ஃபுல்லா சென்றடைங்கிறதுக்காக பாடுபட்டு வந்துருக்காரு. போன வாரம் மீட்டிங்ல என்னாச்சு, அந்த ஒரு குழந்தை அந்த எம்ஜிஆர் ஒண்ணு இது பண்ணது, ஒரு கலைன்னு சொன்னாரு பாருங்க மீட்டிங்ல, அதை வந்து அப்படி பண்ணிச்சு பாருங்க. அங்க வந்து உட்கார்ந்து இருந்தாரு ஒருத்தர், அவர் வயிற்று அப்படி பின்னாடி போறாரு. இது எதுக்கு நான் போன மீட்டிங்கே சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூபமாக அந்த கலை, ஃபர்ஸ்ட் வீரம், அப்புறம் மேடம் தமிழ் இசையோட கூடிய இது திருக்குறளோட கூடிய ஒரு நடனம், அதுக்கப்புறம் அப்பைய வேற மனித ஒரு மாறுவேட போட்டி, தம்பி வந்து ஃபேன்சி ட்ரெஸ்னாரு, என்ன இது பேர் என்ன ஆங்கிலத்தில் சொல்ற மாறுவேட போட்டின்னு சொல்லிட்டு மேடையில இருந்து திருத்தினாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்ப செல்ஃபின்னு சொல்றீங்கல்ல, அதோட சரியான தமிழாக்கம் யாராவது சொல்லுங்க பாப்போம். உங்களால சொல்ல முடியாது. அவரோட புக், அந்த அறிவியல் புக் ஒண்ணு இருக்கு, அந்த புக்கை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுல செல்ஃபின்னு போட்டு அதுக்கு ஒரு மொத்தம் ஒரு 25 வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம். செல்ஃபிக்கு தம் படம். ஆமா. அடுத்தது இது இருக்கு இல்லைங்களா, யூடியூப்க்கு யாராவது தமிழ்ல சொல்லுங்க பாப்பா குழந்தைங்களா, வலையொலி. அதுவும் நீங்க அந்த புக் அதுதான் சொல்ல வர, அந்த புக்கை வந்து எல்லா பள்ளிகளும் வாங்கணும். அது வந்து அதுல அந்த அறிவியல் கருத்துக்கள் வந்து மாணவர்களை சென்றடைய வேண்டும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அவர் சொன்னது ஒண்ணு நீங்க கவனிச்சு கூர்ந்து கவனிக்கணும். தமிழ் மொழியும் அறிவியலும் இரு கண்கள் அப்படின்னாரு. சொல்லு அங்க பாருங்க, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள, அடுத்தது பெர்சீவ் லாஃப்டி தாட்ஸ். இதுக்கு மேல வந்து நீங்க எவ்வளவு தூரம் அந்த லோகோவை நீங்க வந்து எத்தனை பேர் அதை அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல. அதே மாதிரி இப்பதான் அமரன் படம் வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருப்பாருங்க, அதாவது ராணுவ சம்பந்தப்பட்ட அதுக்கு நீங்க சார் இந்த மேடைக்கு வந்துட்டாலே ஒரு டிசிப்ளினுக்கு கொண்டு வந்துடுறாரு. எல்லாரையும் வந்து ஒரு உறக்க பேசுங்க, நீங்க எல்லாம் உறக்க பேசினாலும் சொல்லுவாரு திரும்பி. ஏன்னா அந்த வைப் வந்து இந்த அரங்கத்துக்கு வரணும். அதான் அந்த 3 இதை சொல்லி, அந்த உறுதிமொழி எல்லாம் சொல்லி, உங்களெல்லாம் மாணவர்கள் செல்வங்க நல்லா நிமிர்ந்து உட்காருன்னு சொல்லி எல்லாரையும் ஒரு அதாவது எப்படி சொல்றது, சுறுசுறுப்பு டானி. காலையில ஒரு நொடு கொடுத்துருவாரு. நான் சொன்னேன் சார், இப்ப மேடை அமைதியா இருக்கு, இது அரங்கம், நீங்க மேடைக்கு போனோம்னா அந்த வைப்பு வரும் பாருங்க சார். அதே மாதிரி வைப்பு வந்தது. அதே மாதிரி ஒரு மாணவன் அவரு மாதிரியே இதை பதிவு பண்ணா பாருங்க. ரொம்ப சிறந்த இது. அந்த குழந்தை வந்து அவையார் போட்ட அந்த பாடல் பழனியப்பா எப்பவுமே அவரோட விழால ஆன்மீகத்தை கொஞ்சம் கலந்து விடுவாரு. என்னடா இன்னைக்கு மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன், குழந்தைய வச்சு முருகர் பாட்டு பாட வச்சுட்டாரு. சோ எல்லாம் மொழி, அறிவியல், இலக்கியம், முப்பெரும் விழா, அதாவது இயல், இசை, நாடகம்,
அடுத்தது எல்லாத்தையும் கலந்து ஒரு காம்பினேஷன் பண்ணிட்டு இருக்க சாரும் அவருக்கு அது வந்து அவரோட இவரு முத்துவேல் சார் இருக்காரு, அப்புறம் மேடம் இருக்காங்க, இது அந்த திருக்குறள் பாட்டை பாடின மேடம், அதனால ஒரு அமைப்பா வச்சு எல்லாரையும் மிக அழகாக அரவணைத்து என்ன உங்க முன்னணிக்க வச்சு பேச வச்சு என் கையால எல்லாருக்கும் விருது கொடுக்க உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சியான தருணங்கள். நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எக்ஸிபிஷன் எல்லாம் போனீங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும். நீங்க எங்க சில கோயிலுக்கு போனீங்கன்னா சந்தோஷமா இருக்கும், ஆன்மீகம் கலந்த சந்தோஷம். அதே மாதிரி அரங்கமே சந்தோஷமா, இது ஒரு வைப்பு. இந்த 6 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தான ஒரு நிகழ்ச்சியில, ஒரு நல்ல நிகழ்ச்சியில கலந்து கொண்டு என்ற ஒரு பெருமையுடன் நீங்கள் திரும்பி சொல்றீங்க. அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தை சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் நான் மீண்டும் ஒருமுறை என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஒரு சின்ன கருத்து சொல்றேன். இவரு சர்சிவி ராமன் அவர் என்ன பண்ணாரு, ஒரு அவருடைய இது கண்டுபிடிப்பு ராமன் எஃபெக்ட், அது கண்டுபிடிச்சாரு. அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கறதுக்காக ஆங்கிலேயர்கள் வந்து ஒண்ணு இந்தியர், அடுத்து தமிழர், இவருக்கு போய் பரிசு கொடுக்கறதான்னு யோசிச்சு அப்புறம் கடைசியா சரி அவருக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து கொடுப்பாங்க பரிசு. அப்போ அவருக்கு ஒரு கண்டிஷன் போடுவாங்க, இதப்பா பரிசு வாங்கினீங்கன்னா பேசாம போயிடணும், வேற எதுவும் நீ பேசக்கூடாதுன்னு ஒண்ணு. அவர் சரி சரின்னு ஒத்துக்கினாரு. அதுக்கப்புறம் பரிசை வாங்கிட்டு என்ன பண்ணாரு, இந்த நோபல் பரிசு இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அர்ப்பணம் அப்படின்னாரு ராமன். அதே மாதிரி பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேரும் தூக்கிலிட போனவங்க. அதுல வந்து 3 பேரும் ஒருத்தர் இன்குலாப் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஜிந்தாபாத் சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு சொல்ல ஆள் இருந்தாங்க. 3வது இவருக்கு சுகதேவுக்கு சொல்ல ஆள் இல்ல. அவரு சுகதேவ் என்ன சொல்றாரு, இன்குலாப்ன்றாரு. உடனே அந்த தூக்கு நிறைவேற்றினார் பாருங்க, அவர் சொல்றாரு ஜிந்தாபாத்ன்றாரு. அதுக்கப்புறம் அந்த சிறை தூக்கிலிட்ட சிறை அந்த இவரு சொல்லுவாரு, நான் 7-8 சிறைகளில் பணிபுரிஞ்சிருக்கேன், நான் வந்து எத்தனையோ பேரை தூக்கப்பட்டிருக்கேன், ஆனால் 3 இந்த இளைஞர்களை தூக்கிட்டது என்னால என் மனசுக்கே அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்று கண்ணீர் பல்க கூறினார் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்றது தெரியுங்களா, இந்த மாதிரி சுதந்திர போராட்ட கருத்து. அதே மாதிரிதான் விவேகானந்தர் வந்து துறவிரதம் போகணும்னு சொல்றதுக்காக என்ன சொல்ல, அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவாரு, அம்மா நான் துறவரம் மேற்கொள்ள போறேன்ட்டு. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, சரி நீ போய் சடங்கு வந்து கத்தி எடுத்துடுவாங்க. விவேகானந்தர் வந்து கத்தியை கொடுப்பாரு, இவர் நாட் ஃபிட் அப்படின்னு திரும்பி போவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அர்த்தமான கழிச்சு திரும்பி போய் கத்தி எடுத்துடுவாங்க. 2வது முறையும் கொடுப்பாரு, நீ இன்னும் பக்குவப்படவில்லைன்னு. அப்புறம் 3வது முறை வந்து கத்தியை கொடுக்க சொல்ல அந்த அம்மா திரும்பி கொடுப்பாங்க, நீ பக்குவப்பட்டு விட்டாய். அப்ப கேட்பாரு, ஏமா நான் 2 முறை கொடுத்தேன்னு, அப்போ வந்து ஏன் நீ என்ன வேணாம்னு சொல்றேன், அப்ப ஏன் பக்குவப்பட்ட சொல்றேன். தம்பி நான் கத்திய நீ கொடுத்த விதம் இருக்குல்ல, அது வந்து ராங் சைடா கொடுத்த. 2 முறையும் கடைசி முறை கொடுக்க சொல்லதான் நீ பக்குவப்பட்டு கொடுத்த, அப்பதான் நீ அந்த பக்குவப்பட்டு சொல்லிட்டு அந்த பக்குவ நிலை மாணவர்களுக்கு வர வேண்டும். அடுத்தது ஒரு கருத்து, அது வெறும் கை என்பது மூடத்தனம், வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூடத்தனம் என்று தாராபாரதின்னு ஒரு கவிஞர், இலக்கிய வீதி, அவர் இறந்துட்டாரு. அந்த வார்த்தையை சொல்லி மாணவர்கள் நீங்கள் இன்னும் படிப்பில் சிறந்தவர்களாக வர வேண்டும். போன வாரம் ஒரு மீட்டிங் போயிருந்தார், அதுல விஐடி சார் துணைவேந்தர் விஸ்வநாத சார் சொன்னாரு, நமது மக்கள் அரசியலை பேசி கால நேரத்தை விரயமாக்குகிறார்கள். எப்பொழுது நாம பொருளாதார சிந்தனையை நோக்கி பேசுறோமோ அப்பதான் இந்த நாடு வல்லரசாக மாறும். நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிற நாடுன்னு சொல்லி இருக்கிறோம், நாம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறோம். எப்ப வளரும் நாடாக வரப்படும் என்ற கேள்வியை மாணவர்களாகிய உங்கள் முன்னிலையில் நான் சொல்லி, அதுக்கப்புறம் இந்த நம்ம நாடு வளர்ந்த நாடாக வர வேண்டுவதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்பதை கூறி, அடுத்து இன்னொரு விஷயம், காலையில தமிழ் தாய் வாழ்த்து பாட சொல்ல மாணவர்கள் பல பேர் வாயை திறந்து பாடவே இல்லை. அது நான் அதை நல்லா கவனிச்சேன். நான் மேடையில இருந்தவங்க தான் சத்தமா பேசியிருந்தாங்க. அது அவரு அந்த இது உறுதிமொழி சொன்ன மாதிரி தான் அதுவும். தமிழ் தாய் வாழ்த்து ஒவ்வொருவரும் பாட வேண்டும், அதே மாதிரி தேசிய கீதத்தை ஒவ்வொருவரும் பாட வேண்டும், அரங்கமே அதிர வேண்டும்.
இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் கீழே அமர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, மேலே அமர்ந்தவர்களுக்கும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரோகிணி நாகப்பன் அவர்களும் அவர்களை காட்டிலும் அவர்களுடைய இரட்டை குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாகதர்ஷன் மற்றும் நாகதீபன் அவர்களுக்கும் இன்று மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்திற்கு சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. இப்படி குடும்ப விழாவாக குடும்ப அமைப்பாக இருக்கக்கூடிய மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தில் அங்கமாக இருப்பதில் நாங்கள் பெருமை வருகிறோம். உங்களின் பலத்த கரவொலியின் இடையே மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்திற்கு இவர்களுக்கு அறிவு களஞ்சிய குடும்பம் 2004 என்ற சிறப்பான விருதை வழங்கி பெருமை வருகிறோம். நீதியரசரின் பொற்கரங்களால் இந்த விருதை பெறும் குடும்பங்களை வாழ்த்தி நாம் அவர்களுடன் இணைந்து அடுத்து இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்த நாளில் அதன் மூலமாக வளர்ந்தது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து இதற்காக தொண்டாற்றி வரும் நமது வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்களுக்கு அடுத்ததாக விருது வழங்கப்படுகின்றது. நீங்கள் எல்லோரும் பலத்த கரவொலியால் அவர்களை எல்லாம் பாராட்ட வேண்டும். அவர்கள் எப்பொழுதுமே சொன்னது, நான் தமிழை வளர்த்துக் கொண்டதற்கு காரணம் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் மட்டுமல்லாமல் சேகர் அவர்கள் ஆல் இந்தியா ரேடியோவில் பணிபுரிந்த போது அந்த வானொலியில் பேசிய வழியில் நான் என் தமிழை வளர்த்துக் கொண்டேன் என்று நன்றியோடு கூறுவார். இவர் இப்பொழுது பேசிய பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் கேட்டீர்கள். மீண்டும் அவர்கள் பலத்த கரவொலியால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். விருதாளர்கள் சார்பாக ஏற்புரை வழங்க வருமாறு இன்று வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற திருமிகு KR கல்லுபிரான் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆன்று அவிழ்ந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் சார்ந்திருக்கின்ற அவையிலே வேர்களாக இருக்கிறவர்களுக்கும் விருதுகளாக இருக்கிறவர்களுக்கும் ட்ரங்காக இருக்கிற நம்ம சேவனுக்கும் அவங்க குரு கூட்டத்திற்கும் முதற்கண் எனது நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் பற்றி அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு, 38 வருஷம் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் சொன்னாங்க. இனிமே தான் அவர் பண்ண பெரிய காரியங்கள் நிறைய இருக்குன்னு எனக்கு தோன்றுறது. திருவள்ளுவரை வெளியில நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நான் கூட மேலாண்மை நோக்கத்தில் வெளியிட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு ஒரு கம்பவுண்டிங் மாதிரி கொண்டாந்து அதில் ஒரு கையெழுத்து யார்கிட்ட வாங்கணும், பிரைம் மினிஸ்டர்கிட்ட வாங்கி உலக நாடு உள்ள தலைவர்களுக்கு பூரா அனுப்புவோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? செய்வீங்களா? செய்வாரா? நீங்க இப்போ உற்சாகமா சொல்லுங்க. அப்பதான் அவர் உற்சாகம் அவருடைய மெத்தட் அது நீங்க செய்யணும். உங்களுடைய பெரிய வேலை அது. திருக்குறள் எல்லாருக்கும் சேரணும். உலகத்துல இன்னைக்கு கண்ட இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா போர், பூசல், அப்புறம் என்ன கஞ்சா, மது, ஆண்களுக்கு பெண்களுக்கு என்னது இதுல போட பாக்குறாங்களே, ஒரு போதை கொடுக்குறாங்களே, என்னது சீரியல், இதுல எல்லாம் நம்ம நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிடணும். அதெல்லாம் நம்ம புத்தகம் படிக்கையெல்லாம் வச்சுக்கணும், செயலாற்றுதல வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு உலகத்துல ஒரு 1000 ஆண்டுகள் அமைதி வரணும். அதுதான் நாஸ்டாமஸுடைய கனவு நிறைவேற வேண்டும். அன்னையினுடைய அருளாட்சி எல்லா இடத்தும் வளர வேண்டும். அதுக்கு ஆணி வேறாக இருக்க வேண்டியது திருவள்ளுவருடைய திருக்குறள் தான். எத்தனையோ நூல்கள் இருக்கின்றன. எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கிறது திருக்குறள் தான். அதான் அந்த வெளியில் நம்ம தமிழ்நாட்டில் ஒதுக்கி போயிருக்கிறோம்.
நிறைய வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அது நம்முடைய வாய்ஸ் வந்து உலகம் பூரா கேட்கணும். அதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு நம்ம வேர்களாக இருக்கின்றவர்களும் விருதுகளாக இருக்கின்றவர்களும் ட்ரங்காக இருக்கிறவர்களும் உயர்ந்து அந்த செய்தியை மேலெடுத்து செல்ல வேண்டும். வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேறது, மனசு எப்போ சந்தோஷம் முன்னேற்றம்னா எது முன்னேற்றம்? நிறைய அந்த 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க தான் நாட்டுக்கு உண்மையில சேவை செய்கிறவங்க. நம்ம வந்து இந்த அரசியல்வாதிகளோ இந்த சினிமா ஸ்டார்ஸோ அல்ல. இவங்கள மாதிரி ஆட்கள் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையாக பண்ணுறாங்க. என்னுடைய வெற்றி கல்வியாட்டி வேலைகள் அதான் நான் இருக்கிறேன். மேலும் அவர்கள் தான் போற்றப்படுவர்கள், வணங்கப்படுவர்கள், வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். அந்த மாதிரி ஒரு விதமான பிரதிபலியாகவும் இல்லாமல் இப்படி பணியாற்றி இருக்கிறாரு முருகன் அவருடைய செய்யவன் அவர்கள் வந்து அவருடைய கருத்தை நம்ம பலப்படுத்தணும். முதல்ல நம்ம வாழ்க்கையில முக்கியமாக கொள்ள வேண்டிய கொள்கை என்ன? முதல்ல குழந்தைகளே, உங்களுக்கு நான் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய வெளியூருக்கு போயிட்டு வந்த சின்பாலத்து செயலர் மாதிரி செயலர்லாம் போயிட்டு வந்த பிறகு வீட்டில் பிள்ளைகள்லாம் வந்து என்னென்ன ஊருக்கு போயிருந்தீங்க என்னென்னு கேட்பாங்க. அப்போ அவர் கதையெல்லாம் சொல்லுவார். அந்த நாட்டு பேருனா இந்த நாட்டு பேருனா அங்கே யூனிவர்சிட்டி இருந்தார், இவர் இருந்தார் சொல்லுவார். அது மாதிரி இவ்வளோ வயசாச்சுன்னு சொல்லிட்டே இருந்தாங்கல்ல. அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன், என்ன பார்த்தேன், என்ன பண்ணேன்னா உங்களோட நான் பங்கு சொல்கிறேன். எங்கள் பேர பிள்ளைகளுக்கு பகிர்ந்து விடுற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மனசில் நீங்கள் வாங்கிக்கிடுங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நம்பிக்கைன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இருந்தால் கட்டாயம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்பிக்கை எதன் மேல நம்பிக்கை வரணும்? கடவுள் மேல நம்பிக்கை வரணும். எப்படி சொல்றீங்க? திருக்குறள்ல முதல் அத்தியாயமே அதான், கடவுள் மேல் நம்பிக்கை வரணும். அப்புறம் உன்னிடத்தில் நம்பிக்கை வேணும். கடவுள் மேல் நம்பிக்கை என்ன போடுறது? கண்ணவன் நம்பிக்கை வந்தா உன்னிடத்தில் நம்பிக்கை வேணும். உன்னிடத்தில் நம்பிக்கை நீ கொள்ளு, உராட்டி வைத்த பண்ணவை தள்ளு, என்னிடத்தில் வந்த பின்னும் இன்னும் ஏன் உனக்கு கலக்கம் வீணன்றோ. அப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை வரும், வாழ்க்கையில நம்பிக்கை வரும், உங்கள் மேல் நம்பிக்கை வரும். என்ன சொல்ல, ஏதோ என்னத்தை படிக்கிறீங்களோ அதை படிக்க வேண்டியதை முதல்ல செலக்ட் பண்ணுங்க. எல்லாரும் இன்ஜினியரிங் எல்லாரும் வந்து பணம் பண்ணதுக்காக மாத்திரம் படிக்காங்க. உங்களுடைய திறமை என்ன, அது எப்படி நீங்க வெளியே கொண்டாடலாம், நீங்க இந்த நிலையில உங்களை வச்சிருக்கிறாரு, எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, நான் ஏன் பிறந்தேன்னு யோசிச்சு பாருங்க. அதுல நீங்க எப்படி முன்னேறணும், எப்படி மற்றவங்களுக்கு பலன் தனக்கெனவாளா பிறர்க்குரியாளர் ஆகணும். அப்ப தானா நமக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லா கையும் கட்டி போட்டாங்க, சாப்பாடு முன்னா வச்சுட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒருத்தர் மற்றவங்களுக்கு ஊட்டி விட்டாங்க, தான் சாப்பிட முடியாது, சாப்பாடு இருக்கு. அதை மாதிரி நம்ம வந்து பிறருக்கு நம்ம கொடுக்கும் போது நமக்கு தானா எல்லாம் கிடைக்கும். அதை மாதிரி வாழ்க்கை வச்சீங்கன்னா அவங்க எப்போ அமோகமா இருப்பாங்க. நீங்க பாக்குறீங்க, கற்க கசடர கற்பவை, கற்பவை செலக்ட் பண்ணி அதை குற்றம் இல்லாமல் படிக்கணும். படிக்கிறதே பாதி குற்றம் குறையோட படிச்சுட்டு இருக்கேன். கசடர கற்பவை, கற்றபின் இதான் முக்கியம். முக்காவது சரிக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியாது. நீங்க ஒண்ணு சொல்லி எங்களுக்கு தெரியல, எல்லாம் தெரியும், நீங்க எல்லாரும் சொல்லலாம். நிற்க அதற்கு தர அதான் கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும், ஆனா எப்படி வாழ்க்கையில் நடப்படுறது இல்லை. அப்படி இங்க உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் இல்லாமல் எனக்கு தெரியாதுன்றார்ல, உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது, இவ்வளவு சாதாரண சொல்லிருப்பேன். இதுதான் உள்ளத்தால் பொல்லாத ஒழுகின் உலகத்துள் உள்ளத்துள் இல்லாமல். அப்படி நீங்க உண்மையாகவும் சத்தியம்ங்கிறது மனசுல பட்டது அப்படி சொல்ற சத்தியம், சொன்னது அப்படி செய்யறது தர்மம். ரெண்டும் செய்யணும்னு பாபா சத்திய சாய் பாபா சொல்றாரு. அதான் இந்த கண்ணதாசன் பாட்டிலையும் வருது, உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உலகம் சொல்றது. அதான் திருக்குறள் படி நீங்க வாழ்க்கை நடத்துங்க. வேற ஒண்ணுமா ஏன் எப்படி வாழணும் திருக்குறள், ஏன் எப்படி நடக்குது பகவத்கீதை. நமக்கு எல்லாமே எல்லா விஷயங்களும் இருக்கு, ஆனா நிற்க அதற்கு கிடையாது. அதான் நம்மகிட்ட ப்ராப்ளம். நீங்க அப்படி இருந்து பாத்தீங்கன்னா வேற நீங்க ஒருத்தர் ஒண்ணு கேட்க வேண்டாம், அவங்களா தானே. இப்ப இந்த விழாவுக்கு கூட தம்பி என்ன கூப்பிட்டாரு, என்ன எதுக்கியா தொந்தரவு பண்றீங்க என்ன, அப்பா ஒரு வாங்க நீங்க வந்து பார்த்து போங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டாரு. எனக்கு அவருக்கு 2 வருஷமா பழக்கம், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னு அவருடைய அட்மைரர் தான் நானும். நிறைய இப்படி விடாம செஞ்சுட்டு இருக்கணும்ல ஒருத்தர், இவ்வளவு தூரம் வந்து செய்யணும், பெரிய விஷயம் இல்லையா. அதுல திருக்குறளை இன்னும் மேல எடுத்து போறதுக்கு நீங்க எல்லாரும் இன்னைக்கு இங்க வந்திருக்கவங்க பூராமே அப்படி ஒரு வைராக்கியமா ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். திருக்குறள் படி வாழ வேண்டும், திருக்குறளை பரப்ப வேண்டும், திருக்குறளை உலகம் பூரா பரப்ப வேண்டும். திருக்குறள் எப்படி சொல்லுதுன்னு என்ன தெரியுதுன்னு உங்களுக்கு சந்தேகம் தான் கலந்து. நான் திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறேன் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் ஆங்கிள். அதை வந்து நீங்க யாரு வேணாலும் கேட்டாலும் உங்களுக்கு ஃப்ரீயா நான் அனுப்பி தயாரா இருக்கிறேன். உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நண்பர் ஆர்வஸ்னர் எங்க இருக்கிறாருன்னு அவர்கிட்ட சொல்லி சொன்னா உடனே இப்ப இந்த சமயத்திலேயே உங்களுக்கு அவ்வளவு இருக்கு நான்
பிடிஎஃப் அனுப்பிடுவேன். ஐ ப்ரிப்பேர் டு டூ தட் மிஸ்டர் மைண்ட் ஞாபகம். அதை வந்து நீங்கள் எவ்வளவு உங்களுடைய நம்பர்கள் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கிறீங்கல்ல, நீங்கள் அயல் நாட்டில் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க. பிள்ளைகள் மூலமாக தான் எல்லாம் வெளியில் வரணும். அவங்க மூலம் அவங்க பேரண்ட்ஸ் போகணும். எல்லா இடத்துலையும் உலகம் பூரா தமிழ் பரவிட்டு எத்தனையோ வருஷம் 50,000 வருஷம் தமிழ் இருந்துன்றோம். ஒரு தடவை மறைஞ்சு மறுபடியும் வந்திருக்குன்றாங்க. குமரி கோட்டத்தில் இருந்தால் உலகமே நாகரமே பரவி இருக்குன்றாங்க. அப்படி இருக்கு நம்ம தமிழை நீங்கள் எல்லாரும் மேற்கொள்ள, நீங்கள் எல்லாரும் பரப்பணும். அதான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ளுடைய உறுதி. இங்கே எல்லாருடைய சார்பு இங்கே வந்திருக்கவங்க பூராமே அறிஞர் பெருமக்கள். அவர்களெல்லாம் எல்லாரும் சார்பிலையும் நான் வந்து திரு செய்வன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். தொடர்ந்து இந்த அறிவு களஞ்சியம் போட்டிகள் 38 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 38ஆம் அறிவு களஞ்சியம் போட்டியில் மிகுதியான மாணவர்களை, அதிகமான போட்டிகளை பங்கேற்க செய்த சிறப்பான பள்ளிகளுக்கான விருதுகள். இந்த விருதுகளை வழங்குவதற்காக நம்மிடையே அமர்ந்திருக்கும் அவரும் ஒரு விருதாளராக நம்மிடையே அமர்ந்திருக்கும் முனைவர் பாலாஜி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை, இவர் இயக்குனர், தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம், அன்புடன் அழைக்கின்றேன். நான் பள்ளிகளின் பெயர்களை வாசிக்கும் போது அந்த பள்ளியின் சார்பாக விருதுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக அண்ணா ஜெம் சயின்ஸ் பார்க் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கோட்டூர்புரம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து கொடுத்திருக்கும் இந்த பள்ளி, அதன் சார்பாக பூங்கோதை மேடம் அவர்கள், தமிழ் ஆசிரியர் பார்வதி அவர்களும். உங்களின் வழக்க கரகோலுக்கு நடுவிலே அதிக மாணவர்களை பங்கேற்க செய்த பள்ளிகள் இப்பொழுது உங்களிடையே. போட்டி நடைபெற்ற இடமும் அண்ணா சயின்ஸ் பார்க் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கோட்டூர்புரம். தொடர்ந்து அடுத்ததாக டைனமிக் டொனால்ட்ஸ் குளோபேட்டை சார்பாக இந்த விருது. இவர்கள் கிட்டத்தட்ட 56 விருதுகளை, பள்ளி அதிகமான மாணவர்கள் பங்கு பெற்றது மட்டும் இல்லாமல் 56 விருதுகளையும் பெற்று கிட்டத்தட்ட 25% அளவுக்கு விருதுகளை பெற்று இருக்கக்கூடிய இந்த மாணவிகள் இப்பொழுது மேடையில் டைனமிக் டொனால்ட்ஸ். உங்களின் பலத்த கரகோலிகள் நடுவிலே அதிக மாணவர்கள் பங்கு பெற்று பரிசு பெற்ற பள்ளிகள் உங்களிடையே. தொடர்ந்து அடுத்ததாக செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமி வேளச்சேரி தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமி வேளச்சேரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த செயின்ட் பிரிட்டோஸ் அகாடமி வேளச்சேரியின் மாணவர்கள் இந்த விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்து பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் ஒன்னம்பாக்கம் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் ஒன்னம்பாக்கம் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதன் யாராவது இந்த பள்ளியின் சார்பாக விருதை பெற்றுக்கொள்ள மேடையின் அருகே தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்ற பள்ளிகள் ஸ்ரீமதி மீனாட்சி மூல்சன் ஸ்கூல் திருநின்றவூர், Dino Dano Learners Crew Velacheri, Creative Kids Academy Mugalivakam, Little Play Stars Velacheri, Karthigeyan School T Nagar Primary School T Nagar. இவர்களெல்லாம் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பரிசாக பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் ஒன்னம்பாக்கம் அவர்களின் அந்த பள்ளியின் சார்பாக யாராவது ஒருவர் விருதை பெற்றுக் கொள்ளலாம். நான் அறிவித்த பள்ளியின் சார்பாக விருதை பெற்றுக் கொள்பவர்கள் மேடையில் இறங்கி இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் ஒன்னம்பாக்கம்.
எல்லாரும் வரணும் இல்லைங்க, பள்ளியின் சார்பாக ஒரு இருவர் வந்தாலும் போதும். தொடர்ந்து ஸ்ரீமதி மீனாட்சி மூல்சந்த் ஸ்கூல் திருநின்றவூர். ஸ்ரீமதி மீனாட்சி மூல்சந்த் ஸ்கூல் திருநின்றவூர் சார்பாக மீனாட்சி மூல்சந்த் மூல்சந்த் ஸ்கூல் சார்பாக வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் விருது பெற்றவர்கள் இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விழா முடிவரை விருதாளர்கள் அனைவரும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து தீனு தானு லேர்னர்ஸ் குரூப் வேளச்சேரி. தீனு தானு லேர்னர்ஸ் குரூப் வேளச்சேரி. தீனு தானு லேர்னர்ஸ் குரூப் வேளச்சேரி. கிரியேட்டிவ் கிட்ஸ் அகாடமி முகலிவாக்கம். கிரியேட்டிவ் கிட்ஸ் அகாடமி முகலிவாக்கம் ரெப்ரசன்டேட்டிவ் யாரா இருந்தா மேடைக்கு வருவான்னு கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரம் மேடைக்கு அருகில வந்திருக்கீங்களா? யாருமா இருக்கீங்க? கிரியேட்டிவ் கிட்ஸ் வாங்க மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து லிட்டில் ஸ்டார்ஸ் பிளே ஸ்கூல் வேளச்சேரி தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கார்த்திகேயன் ஸ்கூல் டி நகர் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். டி நகர் பிரைமரி ஸ்கூல் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களின் பலத்த கரவொலிகளிலேயே இந்த விருதுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து லிட்டில் ஸ்டார்ஸ் பிளே ஸ்கூல் வேளச்சேரி. லிட்டில் ஸ்டார்ஸ் பிளே ஸ்கூல் வேளச்சேரி அதிக அளவான மாணவ குழந்தைகளை பங்கேற்க செய்ததற்கான விருதுகள். கார்த்திகேயன் ஸ்கூல் டி நகர். தொடர்ந்து கார்த்திகேயன் ஸ்கூல் டி நகரின் சார்பாக இந்த பள்ளி மாணவரோ இல்ல ஆசிரியரோ பெற்றோர் யாராவது வந்தாலும் மேடைக்கு வருவோம். கார்த்திகேயன் ஸ்கூல் டி நகர். ஓகே. கார்த்திகேயன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வடபழனி. கார்த்திகேயன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வடபழனி சார்ந்த மாணவர்களும் கையை தூக்கி வாங்கப்பா, நீங்க வரது தெரியும் அப்பதான் எங்களுக்கு. நிறைவாக டி நகர் பிரைமரி ஸ்கூல். கார்த்திக் மெட்ரிக் ஸ்கூல் அடுத்ததாக நிறைவாக ஸ்ரீநகர் பிரைமரி ஸ்கூலின் சார்பாக மேடை அருகில் நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் விருது பெற்றவுடன் நீங்கள் மேடைக்கு ஏறவும். டி நகர் பிரைமரி ஸ்கூல் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து விருது பெற்ற மாணவர்களின் பெயர்களை அறிவிக்க ஸ்ரீ பிரிட்டோஸ் அகாடமியை சார்ந்த நாகதீபன் +2 மாணவரை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். உங்களுக்காக நாகதீபன் தொடர்ந்து இந்த விருதாளர்களின் பெயரை அறிவிப்பார். நன்றி. அன்பான வேண்டுகோள், பெற்றோர்கள் யாரும் போகக்கூடாது. எல்லாரும் 250 பரிசுகள் கொடுக்கணும். 5 குரூப். அவர் கூர்ந்து எல்லோரும் இருங்கள். இப்ப பள்ளிகளுக்கு சார்பில் அவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பாலாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஓரிரு மணித்துளிகள் இங்கே வாழ்த்துரை வழங்குவார்.
அனைவருக்கும் பங்கேற்பு சான்றிதழும் உள்ளது. தவறாமல் பெற்றுக்கொள்ளவும். பள்ளிகள் சார்பாக உள்ளவர்கள் எத்தனை மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் என்று அறிவித்தால் அங்கு பெற்றுக்கொள்ளலாம். மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, பெரியோர்களே, பள்ளி சீருடையில் இருக்கும் எதிர்கால வருங்கால இந்தியாவில் எல்லாருக்கும் வணக்கம். நான் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு அமீரகத்தில், அதாவது யூஏன்னு சொல்லுவோம் இல்லையா, துபாயில் ஒரு 4 வருஷம், அதுக்கப்புறம் மும்பையில் ஒரு 13 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இப்போ இங்கே வந்து ஒரு 2 மாத காலம் தான் ஆகுது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நானும் துணைவியாரும் அவங்களும் வந்திருக்காங்க, எங்கள் கூட சொல்ல உட்காந்துருக்காங்க. நாங்கள் கடைத்தெருக்கு போய் ரொம்ப ஆழமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போகிறோம். கடைக்கு போனோடனே அவர் வாங்க சார் என்ன வேணும்னு கேட்குறாரு. நான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு எங்கள் வீட்டில் சொல்கிறேன், பார்த்து தமிழ் பேசுகிறாரு இவர் அப்படின்னு. அப்போ தான் சொன்னாங்க வீட்டுக்காரமா, நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்கிறோம், இப்போது தமிழில் தான் இருக்கிறோம். நீங்கள் 17 வருஷமாக வெளியிலே இருந்ததுனால உங்களுக்கு தமிழ் பேசினோடனே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது, ஆட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, தமிழ் கேட்ட உடனே நம்ம வந்து ஒரு முகத்தை திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் ஒரு 17 வருஷம் இருந்துட்டோம். வீட்டில் தமிழ் பேசுவோம், தமிழ் வழி கல்வியில் தான் நான் படித்தேன். இருந்தாலும் தமிழ் சத்தம் கேட்ட உடனே ஒரு திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு 17 வருஷம் இருந்ததுக்கப்புறம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அழைப்பு தொலைபேசியில், மழைச்சாரல் மாதிரி தமிழ். யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா செய்யவன் தான். மழைச்சாரல் மாதிரி, மழையில் நனைஞ்ச மாதிரி இருந்தது. நான் பேசுறதுக்கு அவர் வாய்ப்பே கொடுக்கல. வாய்ப்பு கொடுத்தாதான் பேசுறதுக்கு. தமிழ் மழையில நனைஞ்சேன். அப்ப சொன்னாரு, நீங்க கண்டிப்பா வரணும் இந்த விழாவுக்கு, குழந்தைங்கள்லாம் பார்க்கணும், நீங்க விருதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் இப்போ அரங்கத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க மழை, இதுல தொலைபேசியில இங்கு கடல், தமிழ் கடல். தமிழ் கடலுக்குள்ளே நனைஞ்சு குதிச்ச மாதிரி இருந்தது இன்னைக்கு காலையில இருந்து. ஆக்சுவலா அத்தனை அருமையா இந்த குழந்தைகளும் பெரியவர்களும் பொறுமையா, சான்றோர்களும் எவ்வளவு அருமையா பேசினாங்க. தமிழ் கடலில் குதித்தது போன்ற ஒரு அனுபவம். கடல்னு சொன்ன உடனே நாங்க கடல் சார் ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து எங்களுக்கு கடல் ஒன்றும் புதியதில்லை. பட் தமிழ் கடல் எனக்கு புதியது. ஐயா சேவனுக்கு பெரிய நன்றி. இந்த கடலை அறிமுகப்படுத்தியதற்கும் எதிர்கால இந்தியர்கள், இந்தியா சீருடையில் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த விருதுகளை கொடுத்தது இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா எவ்வளவு அருமையா பேசினாங்க, ஆர்வமா பேசினாங்க. அவங்க தமிழ் ஆர்வத்தை வளர்க்கறதுக்கு அவர் ஒரு களம் அமைச்சு கொடுத்திருக்காரு. அதுவே 40 ஆண்டு காலமாக அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வராரு, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வராரு அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை அவர் மென்மேலும் தொடரணும். எல்லா குழந்தைகளும் நல்வழி திருக்குறள் மற்றும் தமிழ் மன்ற சார்பில் உள்ள நல்வழிகளை பின்பற்றி சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோள். நன்றி ஐயா. அனைவருக்கும் மதிய வணக்கம். அதாவது ப்ரீகேஜியிலிருந்து யூகேஜி வரைக்கும் இருக்கும் மாணவர்கள் பங்கு பெற்று பரிசு பெற்ற குழந்தைகளை அழைக்கிறேன். முதலாவதாக அத்வைத் எல்கேஜி டைனமிக் டொனால்ட்ஸ் மெமரி கேம் அறிவு புதிர் 5ஆம் பரிசு பெற்றிருக்கிறார். அடுத்ததாக ஜீவா என்எஸ் ப்ரீகேஜி சென்ட் பிரிட்டோஸ் அகாடமியிலிருந்து கையெழுத்து போட்டியில் 5ஆம் பரிசு பெற்றிருக்கிறார்.
நான் அழைக்கும் மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக திருக்குறளில் 5ஆம் பரிசு பெற்ற சாய் விஷாந்த் ப்ரீகேஜி லிட்டில் ஸ்டார்ஸ் பிளே ஸ்கூல் வேளச்சேரி. அனைவரும் கரகோஷத்தை எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக தன்யா யூகேஜி அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் கோட்டூர்புரம் கையெழுத்து போட்டியில் அறிவு துளிர். தன்யா அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் கையெழுத்து போட்டியில் அறிவு துளிர். அடுத்ததாக யாதவி எல்கேஜி அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் பாரதியார் கவிதையில் அறிவு துளிர். ஏ குரூப் பரிசு பெற்றவர்கள் அனைவரும் இப்படி வந்து நின்னீங்கன்னா பேர் கூப்பிடும் போது நீங்க ஈஸியா வரலாம். அந்த பக்கம் போயிருங்க. அடுத்ததாக யாதவி எல்கேஜி அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் கோட்டூர் பாரதியார் கவிதையில் அறிவு துளிர் பரிசு. யாதவி அண்ணாஜம் சயின்ஸ் பார்க். அடுத்ததாக விமலி ஆர் யூகேஜி அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் ஓவிய போட்டியில் அறிவு கதிர். அடுத்ததாக வஷ்மிதா ஜிஎஸ் எல்கேஜி அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் மாறுவேட போட்டியில் அறிவு மலர். இவர்கள் அனைவரும் ஒரு பரிசு பெற்ற மாணவர்கள். அடுத்ததாக 2 பரிசு பெற்ற மாணவர்களை அழைக்கிறேன். வேந்தன் சி எல்கேஜி சென்ட் பிரிட்டோஸ் அகாடமி ஷோ அண்ட் டெல் போட்டியில் 5ஆம் பரிசும் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் 4ஆம் பரிசும் பெற்ற மாணவன் வேந்தன் சி எல்கேஜி சென்ட் பிரிட்டோஸ் அகாடமி. அனைவரும் கையொலி கரகோஷம் எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சபரி வைஷ்ணவி எல்கேஜி லிட்டில் ஸ்டார்ஸ் பிளே ஸ்கூல் வேளச்சேரி திருக்குறள் போட்டியில் 4ஆம் பரிசும் பாரதியார் கவிதையில் அறிவு புதிர் பரிசும் பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கொற்றவை கேவி யூகேஜி சிருஷ்டி ஆர்ச்சர்ட் வேளச்சேரி பள்ளி ஷோகேஸ் யுவர் டேலண்ட் என்கின்ற போட்டியில் 3ஆம் பரிசும் டிராயிங் போட்டியில் 5ஆம் பரிசும் பெற்றிருக்கிறார். கொற்றவை கேவி யூகேஜி சிருஷ்டி ஆர்ச்சர்ட். அடுத்ததாக மௌனிஷ் ஒய் எல்கேஜி லிட்டில் ஸ்டார்ஸ் பிளே ஸ்கூல் வேளச்சேரி இங்கிலீஷ் ரைம்ஸ் போட்டியில் 5ஆம் பரிசும் கையெழுத்து போட்டியில் 3ஆம் பரிசும் பெற்றிருக்கிறார். மௌனிஷ் ஒய் எல்கேஜி லிட்டில் ஸ்டார்ஸ் பிளே ஸ்கூல் வேளச்சேரி. அடுத்ததாக இனியன் ஆர்கே யூகேஜி ஸ்ரீமதி கிருஷ்ணா மூல்சந்த் மகேஸ்வரி விவேகானந்த வித்யாலயா திருநின்றவூர் இங்கிலீஷ் ரைம்ஸில் 4ஆம் பரிசும் ஓவிய போட்டியில் 4ஆம் பரிசும் பெற்றுள்ள மாணவன். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜெயவர்தன் எஸ்வி யூகேஜி ஸ்ரீமதி கிருஷ்ண மூல்சந்த் மகேஸ்வரி விவேகானந்த வித்யாலயா 2 பரிசு பெற்ற மாணவன். ஷோகேஸ் யுவர் டேலண்ட் என்கின்ற போட்டியில் 2ஆம் பரிசும்
மெமரி கேம் என்கின்ற போட்டியில் 4ஆம் பரிசும் பெற்றுள்ள மாணவன் ஜெயவர்தன் கிருஷ்ண மூல்சந்த் மகேஸ்வரி வித்யாலயா. அடுத்ததாக கவிநிலவன் டி யூகேஜி ஸ்ரீமதி கிருஷ்ண மூல்சந்த் மகேஸ்வரி விவேகானந்த வித்யாலயா திருக்குறள் போட்டியில் முதல் பரிசும் ஃபேன்சி டிரெஸ் அதாவது மாறுவேட போட்டியில் 5ஆம் பரிசும் பெற்றுள்ள மாணவன் கவிநிலவன் டி. அடுத்ததாக சஞ்சனா ஸ்ரீ யூகேஜி டைனமிக் டொனால்ட்ஸ் பாரதியார் கவிதைகளில் முதல் பரிசும் ஷோகேஸ் யுவர் டேலண்டில் 4ஆம் பரிசும் பெற்றுள்ள மாணவி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக தோஷிகா சாய் பி யூகேஜி சிஆர்பிஎஃப் மாண்டசரி ஸ்கூல் ஆவடி கையெழுத்து போட்டியில் முதல் பரிசும் ஷோ அண்ட் டெல் போட்டியில் 3ஆம் பரிசும் பெற்றுள்ள மாணவி, வாழ்த்துக்கள். தோஷிகா ஸ்ரீ கையெழுத்து போட்டியில் முதல் பரிசும் ஷோ அண்ட் டெல் போட்டியில் 3ஆம் பரிசும். அடுத்ததாக 3 பரிசு பெற்றுள்ள மாணவர்களை அழைக்கிறேன். ஸ்வஸ்திக் எம் பிரிகேஜி சென்ட் பிரிட்டோஸ் அகாடமியில் இருந்து பாரதியார் கவிதையில் 2ஆம் பரிசும் மாறுவேட போட்டியில் 3ஆம் பரிசும் திருவள்ளுவர் ஆத்திச்சூடி போட்டியில் 5ஆம் பரிசும் பெற்றுள்ள மாணவன். பலத்த கரகோஷத்தை எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 4 பரிசு பெற்றுள்ள மாணவனை அளிக்கிறேன். ஆர் முகேஷ் ஆர் யூகேஜி டிஏவி பப்ளிக் ஸ்கூல் வேளச்சேரி மெமரி கேமில் 2ஆம் பரிசும் திருக்குறளில் 2ஆம் பரிசு ஓவிய போட்டியில் 3ஆம் பரிசு மற்றும் ஷோ அண்ட் டெல்லில் 4ஆம் பரிசு பெற்றுள்ள மாணவனை அழைக்கிறேன். பலத்த கரகோஷம் எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சஹானாயம் யூகேஜி கிரியேட்டிவ் கிட்ஸ் அகாடமி முகலிவாக்கம் இந்த மாணவி திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் 2ஆம் பரிசு இங்கிலீஷ் ரைம்ஸில் முதல் பரிசு ஃபேன்சி டிரெஸ் போட்டியில் 2ஆம் பரிசு மற்றும் ஷோகேஸ் யுவர் டேலண்டின் 5ஆம் பரிசு பெற்றுள்ள மாணவி, வாழ்த்துக்கள். 4 அடுத்ததாக 5 பரிசு பெற்றுள்ள மாணவி தாஷிகா ஹெச் யூகேஜி அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் கோட்டூர்புரம் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் முதல் பரிசு ஷோ அண்ட் டெல் போட்டியில் முதல் பரிசு இங்கிலீஷ் ரைம்ஸில் 2ஆம் பரிசு மெமரி கேமில் 3ஆம் பரிசு ஃபேன்சி டிரெஸ் போட்டியில் 4ஆம் பரிசு, வாழ்த்துக்கள். அடுத்ததாக அறிவு கலைஞர் போட்டி விருது பெற்ற வீரயாழினி அவர்களை அழைக்கிறேன். மொத்தமாக இருந்ததே 10 போட்டி தான். அதில் இந்த மாணவி பரிசு பெற்ற போட்டிகள் மொத்தம் 9. பரிசு பெற்றுள்ள போட்டிகள் டிராயிங்கில் முதல் பரிசு ஷோகேஸ் யுவர் டேலண்டில் முதல் பரிசு மெமரி கேமில் முதல் பரிசு கையெழுத்து போட்டியில் 2ஆம் பரிசு ஷோ அண்ட் டெல்லில் 2ஆம் பரிசு திருக்குறளில் 3ஆம் பரிசு திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் 3ஆம் பரிசு பாரதியார் கவிதையில் 3ஆம் பரிசு இங்கிலீஷ் ரைம்ஸ் போட்டியில் 3ஆம் பரிசு, வாழ்த்துக்கள். இதில் முக்கியமான கருத்து என்றால் இந்த போட்டி ப்ரீகேஜியிலிருந்து யூகேஜி வரையில் நடந்தது. இந்த மாணவி எல்கேஜி படிக்கும் மாணவி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக குரூப் பி அதாவது 1ஆம் வகுப்பில் இருந்து 3ஆம் வகுப்பில் வரை கலந்து கொண்ட மாணவர்களின் பரிசு. இப்பொழுது 1 பரிசு பெற்ற மாணவர்களை அழைக்கிறேன். சஞ்சீவன் டி 2ஆம் வகுப்பு மார்க் வித்யாலயா வேளச்சேரி தமிழ் மியூசிக்கில் 5ஆம் பரிசு. அடுத்ததாக அனுவன் ஸ்ரீ எஸ்ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹேண்ட் ரைட்டிங் போட்டியில் 5ஆம் பரிசு அனுவன் ஸ்ரீ. அடுத்ததாக சிவானி பி 2ஆம் வகுப்பு சென்ட் பிரிட்டோஸ் அகாடமி ஃபேன்சி டிரெஸ் போட்டியில் 5ஆம் பரிசு சிவானி பி. அடுத்ததாக அனுஸ்ரீ ஆரம் 1ஆம் வகுப்பு டி நகர் பிரைமரி ஸ்கூல் பேச்சு போட்டியில் 5ஆம் பரிசு அனுஸ்ரீ ஆரம்.
விரைவாக மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக ராகவி வி 3ஆம் வகுப்பு சங்கீதா பிரைமரி ஸ்கூல் டி நகரில் இருந்து பாரதியார் கவிதைகளில் 5ஆம் பரிசு. அடுத்ததாக திவேஷ் எம் 1ஆம் வகுப்பு பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் ஓணம்பாக்கத்தில் இருந்து திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் 5ஆம் பரிசு. திவேஷ் எம். அனைவரும் பலத்த கரகோஷம் எழுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக நிஷாந்தினி எஸ் 2ஆம் வகுப்பு NSN மெமோரியல் ஸ்கூல் திருக்குறள் போட்டியில் 5ஆம் பரிசு. நிஷாந்தினி எஸ், வாழ்த்துக்கள். அடுத்ததாக தருண்குமார் இ 1ஆம் வகுப்பு ஸ்ரீமதி கிருஷ்ணமூல்சந்த் மகேஸ்வரி விவேகானந்த வித்யாலயா ஓவிய போட்டியில் 4ஆம் பரிசு. ஷானான் ரேடியன்ஸ் பி 1ஆம் வகுப்பு சென்ட் பிரிட்டோஸ் அகாடமி பள்ளியிலிருந்து ஸ்டோரி டெல்லிங் போட்டியில் 4ஆம் பரிசு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுதிக் சிக்ஷா 3ஆம் வகுப்பு KMHS ஸ்கூல் பிரதீக்ஷா ஜி 2ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் நிறுவனத்திலிருந்து இங்கிலீஷ் மெமரி போயத்தில் 4ஆம் பரிசு. அடுத்ததாக தீக்ஷனா ஜி 2ஆம் வகுப்பு GSSJV ஸ்கூல் பாரதியார் கவிதையில் 4ஆம் பரிசு. அடுத்ததாக தக்ஷித் தேவி ஏஜே 2ஆம் வகுப்பு ஸ்ரீமதி கிருஷ்ணமூல்சந்த் மகேஸ்வரி விவேகானந்த வித்யாலயா திருநின்ற ஊர் திருக்குறளில் 4ஆம் பரிசு. தக்ஷித் ஏஜி. அடுத்ததாக விஸ்வஜித் எம் 2ஆம் வகுப்பு சென்ட் பிரிட்டோஸ் அகாடமி ஓவிய போட்டியில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக தக்ஷா வி 1ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் தமிழ் மியூசிக்கில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக சாய் கீர்த்தேஷ் 3ஆம் வகுப்பு கார்த்திகேயன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கையெழுத்து போட்டியில் 3ஆம் பரிசு. சாய் கீர்த்தேஷ், வாழ்த்துக்கள். அடுத்ததாக இமானுவேல் எல் 3ஆம் வகுப்பு டி நகர் பிரைமரி ஸ்கூல் ஃபேன்சி டிரஸ் போட்டியில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக மோக்ஷா மோகன் 3ஆம் வகுப்பு அர்ஷ வித்யா மந்திர் கிண்டி இங்கிலீஷ் மெமரி போயத்தில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக சர்வேஷ் ஆர் 1ஆம் வகுப்பு ஸ்ரீ நடேசன் வித்யாசாலை மணிவாக்கம் பாரதியார் கவிதையில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக கேப்ரியல் 1ஆம் வகுப்பு டி நகர் பிரைமரி ஸ்கூல் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக பிரீத்தி ஸ்ரீ பி 3ஆம் வகுப்பு KMHS ஸ்கூல் கையெழுத்து போட்டியில் 2ஆம் பரிசு. அடுத்து மதீஷ் ஏ 3ஆம் வகுப்பு டி நகர் பிரைமரி ஸ்கூல் மாறுவேட போட்டியில் 2ஆம் பரிசு. மாதேஷ் ஏ. அடுத்ததாக ஆதிரா RD 2ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக தான்யா ஸ்ரீயன் 3ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் இங்கிலீஷ் மெமரி போயமில் 2ஆம் பரிசு. இப்பொழுது 2 பரிசு பெற்றுள்ள மாணவர்களை பார்ப்போம். தேஜ்குமார் பி 3ஆம் வகுப்பு
கிரியேட்டிவ் கிட்ஸ் அகாடமி முகலிவாக்கம் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் 4ஆம் பரிசும் ஓவிய போட்டியில் 5ஆம் பரிசும் பெற்றுள்ள மாணவன். வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரவீக்ஷா பி 1ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் ஸ்டோரி டெல்லிங் போட்டியில் 3ஆம் பரிசும் மாறுவேட போட்டியில் 4ஆம் பரிசும் பெற்றுள்ள மாணவி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக விக்னேஷ் சண்முகம் 1ஆம் வகுப்பு கிருஷ்ண மூல்சந்த் மகேஸ்வரி வித்யாலயா பாரதியார் கவிதையில் 2ஆம் பரிசும் இங்கிலீஷ் மெமரி போயமில் 5ஆம் பரிசும் பெற்றுள்ள மாணவன். அடுத்ததாக தக்ஷயா எஸ்பி 3ஆம் வகுப்பு ஷைன் அகாடமி வேளச்சேரி தமிழ் மியூசிக்கில் 2ஆம் பரிசும் பேச்சு போட்டியில் 3ஆம் பரிசும். அடுத்ததாக ஸ்வர்ணலதா ஏ 3ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட் பாரதியார் கவிதை முதல் பரிசு இசை போட்டியில் 4ஆம் பரிசு. அடுத்ததாக அதிதி சி 2ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் 2ஆம் பரிசும் திருக்குறளில் 3ஆம் பரிசும் பெற்றுள்ள மாணவி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக யஷ்விதா பிடி 1ஆம் வகுப்பு சென்ட் பிரிட்டோஸ் அகாடமி பள்ளியிலிருந்து ஸ்டோரி டெல்லிங் முதல் பரிசும் ஓவிய போட்டி 2ஆம் பரிசும் பெற்றுள்ள மாணவி. அடுத்ததாக ஜஸ்வந்திகா ஏ 2ஆம் வகுப்பு அண்ணாஜெம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் கோட்டூர்புரம் திருக்குறளில் முதல் பரிசு கையெழுத்து போட்டியில் முதல் பரிசு. அடுத்ததாக 3 பரிசுகளை பெற்றுள்ள மாணவர்களை அழைக்கிறேன். ஹேதிகா டிஜி 1ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் முதல் பரிசு திருக்குறளில் 2ஆம் பரிசு ஸ்டோரி டெல்லிங்கில் 2ஆம் பரிசு பெற்றுள்ள மாணவி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக அறிவு களஞ்சியம் போட்டி பெற்ற விருது பெற்ற இமிலிஸ்ரீ காத்தையாயினி தமிழ் மியூசிக்கில் முதல் பரிசு ஓவிய போட்டியில் முதல் பரிசு இங்கிலீஷ் மெமரி போயமில் முதல் பரிசு ஸ்பீச்சில் முதல் பரிசு ஃபேன்சிடஸ் போட்டியில் முதல் பரிசு ஸ்டோரி டெல்லிங்கில் 5ஆம் பரிசு பெற்றுள்ள மாணவி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக குரூப் சி அதாவது 6ஆம் வகுப்பில் இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கும் மாணவர்கள். முதலாவதாக தினகிஷோர் வி ஸ்ரீ ஓவிய போட்டியில் 5ஆம் பரிசு. குரூப் பி இல் தமிழ் மியூசிக்கில் 2ஆம் பரிசு பெற்ற கேசவமூர்த்தி 2ஆம் வகுப்பு ஸ்ரீ கிருஷ்ண மூல்சந்த் மகேஸ்வரி வித்யாலயா அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக தனுஜா ஸ்ரீ 6ஆம் வகுப்பு அண்ணாஜெம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் தமிழ் மியூசிக்கில் 5ஆம் பரிசு. அடுத்ததாக பிரபஞ்சன் ஹெச் 4ஆம் வகுப்பு கேந்திரிய வித்யாலயா ஏர்போர்ட் ஸ்கூல் ஆவடி ஸ்டோரி டெல்லிங்கில் 5ஆம் பரிசு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரணய் பிஎஸ் 5ஆம் வகுப்பு செயின்ட் வின்சென்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அமிஞ்சிக்கரை எஸ்ஏ போட்டியில் 5ஆம் பரிசு. அடுத்து யஷ்விதா பி 4ஆம் வகுப்பு கேந்திரிய வித்யாலயா ஏர்போர்ட் ஸ்கூல் ஆவடி
பாரதியார் கவிதையில் 5ஆம் பரிசு. Read பண்ணுங்க. குரூப் சி மாணவர்கள் அனைவரும் தயாராக இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நித்யா ஸ்ரீ 5ஆம் வகுப்பு டி நகர் பிரைமரி ஸ்கூல் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் 5ஆம் பரிசு. அடுத்ததாக நவீன் சுராம் 5ஆம் வகுப்பு சென்ட் வின்சென்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருக்குறளில் 5ஆம் பரிசு. அடுத்ததாக ஜீனு என்எஸ் 5ஆம் வகுப்பு சென்ட் பிரிட்டோஸ் அகாடமி ஓவிய போட்டியில் 4ஆம் பரிசு. இதைத் தொடர்ந்து சித்தார்த் வி 5ஆம் வகுப்பு பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல் தமிழ் மியூசிக்கில் 4ஆம் பரிசு. அடுத்ததாக தீபிகா 6ஆம் வகுப்பு ஸ்கூல் ஓணம்பாக்கம் எஸ்ஏ போட்டியில் 4ஆம் பரிசு. அடுத்ததாக அகிலன் 5ஆம் வகுப்பு வேலம்மாள் புக்தி கேம்பஸ் ஓவிய போட்டியில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக மிருத்திகா பி 4ஆம் வகுப்பு ஜி.கே. ஷெட்டி விவேகானந்த வித்யாலயா தமிழ் மியூசிக்கில் 3ஆம் பரிசு. இதைத் தொடர்ந்து சஹானா ஸ்ரீ 6ஆம் வகுப்பு கார்த்திகேயன் ஸ்கூல் எஸ்ஏ போட்டியில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக சிவகாமி ஏ 5ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் மோனோ ஆக்டிங்கில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக ரோஷ்னா சாய் 4ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் பேச்சு போட்டியில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக லக்ஷித் டி 4ஆம் வகுப்பு கார்த்திகேயன் ஸ்கூல் இங்கிலீஷ் மெமரி போயத்தில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக ஸ்மிருதி விஜயா கே 4ஆம் வகுப்பு கார்த்திகேயன் ஸ்கூல் இங்கிலீஷ் மெமரி போயத்தில் 2ஆம் பரிசு. இதைத் தொடர்ந்து யாழ்னி எஸ் 4ஆம் வகுப்பு ஸ்ரீ கிருஷ்ண மூல்சந்த் மகேஸ்வரி வித்யாலயா எஸ்ஏ போட்டியில் 1 பரிசு. அடுத்ததாக நட்டீஷ் பி 4ஆம் வகுப்பு கார்த்திகேயன் ஸ்கூல் மோனோ ஆக்டிங் போட்டியில் 1 பரிசு. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ நிரலியாஜி 4ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் 1 பரிசு. அதைத் தொடர்ந்து பேச்சு போட்டியிலும் 2ஆம் பரிசு. அடுத்ததாக 2 பரிசு பெற்ற மாணவர்கள் அபினிஷா ஏ 4ஆம் வகுப்பு பஞ்சாயத் யூனியன் ஸ்கூல் ஓடம்பாக்கம் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் 4ஆம் பரிசும் ஸ்டோரி டெல்லிங் போட்டியில் 4ஆம் பரிசு. அடுத்ததாக மித்ரா ஏ 4ஆம் வகுப்பு செட்டிநாட் வித்யாசிரம் எம்ஆர்சி நகர் ஸ்டோரி டெல்லிங் போட்டியில் 3ஆம் பரிசும் இங்கிலீஷ் மெமரி போயம் போட்டியில் 4ஆம் பரிசும்.
வாழ்த்துக்கள். அடுத்ததாக அகிஃபா எம் 4ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் கோட்டூர் மோனோ ஆக்டிங் போட்டியில் 2ஆம் பரிசும் திருக்குறள் போட்டியில் 4ஆம் பரிசும் பெற்றுள்ள மாணவி. வாழ்த்துக்கள். இதைத் தொடர்ந்து மோஹிதா கே 6ஆம் வகுப்பு கிரியேட்டிவ் கிட்ஸ் அகாடமி முகலிவாக்கம் ஓவிய போட்டியில் 2ஆம் பரிசு, எஸ்ஏ போட்டியில் 2ஆம் பரிசு. வாழ்த்துக்கள். இப்பொழுது 3 பரிசுகளை பெற்றுள்ள மாணவர்கள் மோகி அஸ்வத் எஸ் 5ஆம் வகுப்பு பஞ்சாயத் யூனியன் பப்ளிக் ஸ்கூல் ஓணம்பாக்கம் பாரதியார் கவிதையில் 2ஆம் பரிசு, மோனோ ஆக்டிங் போட்டியில் 4ஆம் பரிசு, இங்கிலீஷ் மெமரி போயம் போட்டியில் 5ஆம் பரிசு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக சாய் கிருஷ் கே 6ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் 2ஆம் பரிசு, திருக்குறளில் 3ஆம் பரிசு மற்றும் பேச்சு போட்டியில் 5ஆம் பரிசு பெற்றுள்ள மாணவன். வாழ்த்துக்கள். சாய் கிருஷ் கே. அடுத்ததாக மனிஷா எஸ் 4ஆம் வகுப்பு பஞ்சாயத் யூனியன் ஸ்கூல் ஓணம்பாக்கம் திருக்குறளில் 2ஆம் பரிசு, திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் 3ஆம் பரிசு மற்றும் பேச்சு போட்டியில் 4ஆம் பரிசு. அடுத்ததாக லாரண்யா எம் 4ஆம் வகுப்பு கிரியேட்டிவ் கிட்ஸ் அகாடமி ஸ்டோரி டெல்லிங் போட்டியில் 2ஆம் பரிசு, ஓவிய போட்டியில் 1 பரிசு, பாரதியார் கவிதையில் 1 பரிசு. வாழ்த்துக்கள். இதைத் தொடர்ந்து பிரணவ் ஆர்கே 6ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் ஸ்டோரி டெல்லிங்கில் 1 பரிசு, ஸ்பீச்சில் 1 பரிசு, தமிழ் மியூசிக்கில் 2ஆம் பரிசு, பாரதியார் கவிதையில் 3ஆம் பரிசு பெற்றுள்ள மாணவன். வாழ்த்துக்கள். இதில் விஷயம் என்னவென்றால் இவர்களுக்கும் அறிவு களஞ்சியம் விருது பெற்ற லிவ் கமல் பெருமாள் விட்டலுக்கும் வெறும் 1 புள்ளியே வித்தியாசம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த முறை டைனமிக் டொனால்ட் சார்பாக இவர் அறிவு களஞ்சியம் விருது பெற்று வருவார் என்று நம்புகிறோம். அடுத்ததாக லிவ் கமல் பெருமாள் விட்டல் அறிவு களஞ்சியம் விருது பெற்றுள்ள மாணவன் திருக்குறளில் 1 பரிசு, தமிழ் மியூசிக்கில் 1 பரிசு, இங்கிலீஷ் போயமில் 1 பரிசு, பாரதியார் கவிதையில் 4ஆம் பரிசு, மோனோ ஆக்டிங் போட்டியில் 5ஆம் பரிசு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக குரூப் டி இல் பரிசு பெற்ற மாணவர்களை அழைக்கிறேன். முதலாவதாக தீபிகா கே 8ஆம் வகுப்பு சென்ட் மெட்ரிக் வின்சென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் டிராயிங் போட்டியில் 5ஆம் பரிசு. இதைத் தொடர்ந்து கவினி மதுகை 7ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் மோனோ ஆக்டிங்கில் 5ஆம் பரிசு. அடுத்ததாக லக்ஷனா ஜி 7ஆம் வகுப்பு GSSJV பாரதியார் கவிதை போட்டியில் 5ஆம் பரிசு. அடுத்ததாக வர்ஷிகா JS 7ஆம் வகுப்பு சிந்தி மாடல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் தமிழ் மியூசிக் போட்டியில் 4ஆம் பரிசு. இதைத் தொடர்ந்து ரூபிகா S 9ஆம் வகுப்பு DAV ஸ்கூல் பள்ளிக்கரணை கட்டுரை போட்டியில் 4ஆம் பரிசு. வாழ்த்துக்கள். இதைத் தொடர்ந்து மீனா குமாரி M 7ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியில் 4ஆம் பரிசு. மீனா குமாரி M. அடுத்ததாக மித்ரன் நீலகண்டன் ஓவிய போட்டியில் 3ஆம் பரிசு 8ஆம் வகுப்பு கிரியேட்டிவ் கிட்ஸ் அகாடமி. இதைத் தொடர்ந்து மேடைக்கு விரைவாக வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தமிழ் குமரன் S 7ஆம் வகுப்பு ஸ்ரீமதி கிருஷ்ண மூல்சந்த் மகேஸ்வரி விவேகானந்த வித்யாலயா பேச்சு போட்டியில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக கீர்த்தி S 9ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் கோட்டூர்புரம்
இங்கிலீஷ் மெமரி போயத்தில் 3ஆம் பரிசு. இதைத் தொடர்ந்து அபினவ் ராஜ் யசன் 8ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் கோட்டூர் திருவள்ளுவர் ஆத்திச்சுடியில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக ஜனனி எஸ் 9ஆம் வகுப்பு சென்ட் பிரிட்டோஸ் அகாடமி டிராயிங் போட்டியில் 2ஆம் பரிசு. ஜனனி எஸ். அடுத்ததாக சர்வேஷ் குமார் கே 8ஆம் வகுப்பு பீட்டல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எஸ்ஏ போட்டியில் 2ஆம் பரிசு. அடுத்ததாக திவ்யதர்ஷினி என்கே 9ஆம் வகுப்பு டிஏவி ஸ்கூல் பள்ளிக்கரணை மோனோ ஆக்டிங் போட்டியில் 2ஆம் பரிசு. அடுத்ததாக பிரசன்ன கிருஷ்ணா வி 8ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் கோட்டூர் திருவள்ளுவர் ஆத்திச்சுடியில் 2ஆம் பரிசு. இதைத் தொடர்ந்து பிரணிதா 7ஆம் வகுப்பு டிஏவி ஸ்கூல் திருக்குறளில் 2ஆம் பரிசு. அடுத்ததாக ருவான் கிறிஸ்டின் ஆரே 8ஆம் வகுப்பு சென்ட் பிரிட்டோஸ் அகாடமி டிராயிங் போட்டியில் 1 பரிசு. அடுத்ததாக வைஷ்ணவி வி 9ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் பேச்சு போட்டியில் 1 பரிசு. அனைவரும் பங்கேற்பு சான்றிதழ் பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக விஜய் வெங்கடேஷ் 8ஆம் வகுப்பு பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் பாரதியார் கவிதையில் 1 பரிசு. அடுத்ததாக தர்ஷன் எஸ்பி 8ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் திருவள்ளுவர் ஆத்திச்சுடியில் 1 பரிசு. அடுத்ததாக ஹரிஷ் வி 8ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் திருக்குறள் போட்டியில் 1 பரிசு. அடுத்ததாக 2 பரிசு பெற்றுள்ள மாணவர்களை அழைக்கிறேன். கீர்த்தனா சிண்ட்ரலா டி 9ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் திருக்குறளில் 5ஆம் பரிசும் ஸ்டோரி டெல்லிங்கில் 5ஆம் பரிசும் பெற்றுள்ள மாணவி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக விஜய் வி 8ஆம் வகுப்பு பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் தமிழ் மியூசிக்கில் 1 பரிசு எஸ்ஏ போட்டியில் 5ஆம் பரிசு, வாழ்த்துக்கள். அடுத்ததாக பாரு உண்ணாமலையே 8ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் மோனோ ஆக்டிங்கில் 1 பரிசு திருவள்ளுவர் ஆத்திச்சுடியில் 5ஆம் பரிசு. அடுத்ததாக திக்ஷா எம்எல் 8ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் ஸ்டோரி டெல்லிங் போட்டியில் 2ஆம் பரிசு திருக்குறள் போட்டியில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக சம்யுக்தா எஸ்டி 8ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் எஸ்ஏ போட்டியில் 3ஆம் பரிசு மோனோ ஆக்டிங் போட்டியில் 4ஆம் பரிசு பேச்சு போட்டியில் 5ஆம் பரிசு, 3 பரிசு பெற்றுள்ள மாணவி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜெய்தேவ் எம் 8ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் பாரதியார் கவிதையில் 2ஆம் பரிசு தமிழ் மியூசிக்கில் 3ஆம் பரிசு மற்றும் திருக்குறள் போட்டியில் 4ஆம் பரிசு, வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஹர்ஷிதா வி 9ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் இங்கிலீஷ் மெமரி போயத்தில் 1 பரிசு தமிழ் மியூசிக் 2ஆம் பரிசு ஸ்டோரி டெல்லிங் 4ஆம் பரிசு, வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக ஆயிஷா சானியா எஸ் 8ஆம் வகுப்பு சென்ட் பீட்டர்ஸ் அகாடமி எஸ்ஏ போட்டியில் முதல் பரிசு, இங்கிலீஷ் மெமரி போயம் 2ஆம் பரிசு மற்றும் பாரதியார் கவிதைகள் 4ஆம் பரிசு. அடுத்ததாக 5 பரிசு பெற்றுள்ள மாணவி கேஷிகா பி 7ஆம் வகுப்பு ஜி.கே. ஷெட்டி விவேகானந்தா வித்யாலயா ஸ்டோரி டெல்லிங் முதல் பரிசு, ஓவிய போட்டி 4ஆம் பரிசு, பேச்சு போட்டி 4ஆம் பரிசு, இங்கிலீஷ் மெமரி போயம் 5ஆம் பரிசு மற்றும் தமிழ் மியூசிக் 5ஆம் பரிசு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக அறிவுக்களஞ்சியம் விருது பெற்ற மாணவி பவானி எம் 7ஆம் வகுப்பு வேலம்மாள் வித்யாசிரம் பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசு, மோனோ ஆக்டிங் போட்டியில் 3ஆம் பரிசு, ஸ்டோரி டெல்லிங் போட்டியில் 3ஆம் பரிசு, பாரதியார் கவிதையில் 3ஆம் பரிசு, இங்கிலீஷ் மெமரி போயத்தில் 4ஆம் பரிசு. அறிவுக்களஞ்சியம் விருது பெற்ற பவானி எம். அனைவரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக நாம் பொதுவாக குரூப் இ என்று கொண்டு வந்தோம். அதில் பரிசு பெற்ற மாணவர்கள் திவ்ய தர்ஷனா எம்.கே. 11ஆம் வகுப்பு சென்ட் பீட்டர்ஸ் அகாடமி டிராயிங் போட்டியில் 5ஆம் பரிசு. திவ்ய தர்ஷனா எம்.கே. அடுத்ததாக பிரீதா வி 12ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் கோட்டூர் டிராயிங் போட்டியில் 4ஆம் பரிசு. இதைத் தொடர்ந்து ஷஹானா எஸ்ஏ 11ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் எஸ்ஏ போட்டியில் 4ஆம் பரிசு. அடுத்ததாக ஷஹானா. அடுத்ததாக ஸ்ரீஜா ஆர் 10ஆம் வகுப்பு ஸ்ரீமதி கிருஷ்ணமூல்சந்த் மகேஸ்வரி வித்யாலயா பேச்சு போட்டியில் 4ஆம் பரிசு. அடுத்ததாக விஜயராஜேஸ்வரன் ஐ 10ஆம் வகுப்பு சென்ட் பீட்டர்ஸ் அகாடமி திருக்குறள் போட்டியில் 4ஆம் பரிசு. அடுத்ததாக மஹித்யா வீரன் 10ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் டிராயிங் போட்டியில் 3ஆம் பரிசு. அடுத்ததாக ஸ்ரீநயா எஸ் 12ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட்ஸ் தமிழ் மியூசிக்கில் 3ஆம் பரிசு. இதைத் தொடர்ந்து பாலமுருகன் கே 10ஆம் வகுப்பு சென்ட் பீட்டர்ஸ் அகாடமி ஸ்டோரி டெல்லிங் போட்டியில் 3ஆம் பரிசு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நடுவர்களாக இருந்த பெருமாக்களுக்கும் பரிசுகள் இருக்கிறது, காத்திருங்கள். அடுத்ததாக ரக்ஷா PR 11ஆம் வகுப்பு சென்ட் பீட்டர்ஸ் அகாடமி எஸ்ஏ போட்டியில் 3ஆம் பரிசு. இதைத் தொடர்ந்து தமிழாவினி ES 12ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் ஓவிய போட்டியில் 2ஆம் பரிசு. அடுத்ததாக அடுத்ததாக தன்யா ஜி 12ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் கோட்டூர் எஸ்ஏ போட்டியில் 2ஆம் பரிசு. வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக அஸ்மிதா ஹெச் 11ஆம் வகுப்பு சென்ட் பீட்டர்ஸ் அகாடமி திருக்குறள் போட்டியில் 2ஆம் பரிசு. அடுத்ததாக கிருத்திகா பி 11ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் கோட்டூர் ஓவிய போட்டியில் முதல் பரிசு. இதைத் தொடர்ந்து ஸ்ரீதர்ஷினி வி 11ஆம் வகுப்பு சென்ட் பீட்டர்ஸ் அகாடமி திருக்குறள் போட்டியில் முதல் பரிசு. இதையொட்டி ஸ்ருதி பிஜே 11ஆம் வகுப்பு அண்ணாஜம் சயின்ஸ் பார்க் ஸ்கூல் தமிழ் மியூசிக்கில் 2ஆம் பரிசு, பாரதியார் கவிதையில் 2ஆம் பரிசு. இப்பொழுது 3 பரிசுகளை பெற்றுள்ள மாணவர்களை பார்ப்போம். ஹாசினியம் 10ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட் பாரதியார் கவிதையில் 4ஆம் பரிசு, ஹாசினி அதாவது ஆட்ஸாப்பில் 4ஆம் பரிசு, இங்கிலீஷ் மெமரி போயத்தில் 5ஆம் பரிசு. அடுத்ததாக ஆலிஸ் ரேச்சல் சி 9ஆம் வகுப்பு சென்ட் பீட்டர்ஸ் அகாடமி திருக்குறள் போட்டியில் 3ஆம் பரிசு, எஸ்ஏ போட்டியில் 5ஆம் பரிசு, பேச்சு போட்டியில் 5ஆம் பரிசு. அடுத்ததாக நந்தினி ஏ 10ஆம் வகுப்பு செட்டிநாடு வித்யாசம் எஸ்ஏ போட்டியில் முதல் பரிசு, பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசு, ஸ்டோரி டெல்லிங் போட்டியில் 4ஆம் பரிசு. அடுத்ததாக சுபிதா பி 11ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட் ஆட்ஸாப் போட்டியில் முதல் பரிசு, இங்கிலீஷ் மெமரி போயம் போட்டியில் 2ஆம் பரிசு, பேச்சு போட்டியில் 3ஆம் பரிசு. வாழ்த்துக்கள். இப்பொழுது 4 பரிசுகளை பெற்றுள்ள மாணவியை பார்ப்போம். தீஜஸ்யா எஸ் 10ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட் இங்கிலீஷ் மெமரி போயத்தில் 3ஆம் பரிசு. இந்த ஒரு அன்பு வேண்டுகோள், எல்லாரும் இப்படி போனா காலி ஆயிடும், அப்புறம் நாங்க இங்க நிக்கிறது நாங்க மட்டும் தான் இருப்போம். என்னுடைய அன்பான வேண்டுகோள், பரிசு பெற்றவர்களாம் இருக்கணும், நன்றி உரை வரை இருக்கணும். முன்னாலே நான் சொல்லியிருக்கேன், குரூப் போட்டோ ஒன்று உண்டு, அது எடுக்கணும். அதனால அது கூட்டு இருங்க. எல்லாரும் போயிட்டாங்கன்னா எப்படி இந்த விழா நடப்பது, நமக்கு பரிசு வாங்கணும், நம்ம போயிடலாமா? அது கொஞ்சம் திங்க் பண்ணி இருங்க, சரியா? தீஜஸ்யா எஸ் 10ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட் இங்கிலீஷ் மெமரி போயத்தில் 3ஆம் பரிசு, தமிழ் மியூசிக் 5ஆம் பரிசு, பாரதியார் கவிதை 5ஆம் பரிசு, திருக்குறள் 5ஆம் பரிசு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக மதுமிதா வாசன் 10ஆம் வகுப்பு டைனமிக் டொனால்ட் இங்கிலீஷ் மெமரி போயத்தில் முதல் பரிசு, ஸ்டோரி டெல்லிங் 2ஆம் பரிசு, ஆட்ஸாப் 2ஆம் பரிசு, மோனோ ஆக்டிங் 2ஆம் பரிசு, பாரதியார் கவிதை 3ஆம் பரிசு, தமிழ் மியூசிக் 4ஆம் பரிசு. 6 பரிசு பெற்றுள்ள மாணவி. வாழ்த்துக்கள். அடுத்ததாக அறிவு களஞ்சியம் பெற்றுள்ள மாணவி அத்துல்யா ஜே 12ஆம் வகுப்பு செட்டிநாடு வித்யாசம் ஆரேபுரம் மோனோ ஆக்டிங்கில் முதல் பரிசு, தமிழ் மியூசிக்கில் முதல் பரிசு, பாரதியார் கவிதை முதல் பரிசு, பேச்சு போட்டி முதல் பரிசு, ஸ்டோரி டெல்லிங் முதல் பரிசு, ஆட்ஸாப் 3ஆம் பரிசு, இங்கிலீஷ் மெமரி போயத்தில் 4ஆம் பரிசு. வாழ்த்துக்கள். பரிசு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் கரகோஷம் எடுத்து வாழ்த்து தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பரிசு பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கொடுத்து வந்த கைகளுக்கும் பெற்று மகிழ்ந்த மாணவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். இது தொடரணும். அடுத்த போட்டியில 10 பரிசை வாங்கிறதுக்கு
நீங்க எல்லாரும் முயற்சிக்கணும். இதற்காக பாடுபட்ட பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மனமாற பாராட்டுகிறேன். அடுத்ததாக இந்த போட்டியில நடுவரா இருந்தவங்களுக்கு எல்லாம் பரிசு வழங்குறோம். வெயிட் பண்ணுங்க எல்லா ஜட்ஜஸும் ப்ளீஸ். கே ஷர்மிளா மேடம் அந்த ஸ்கூல் இருந்தா அவங்களே கூட வாங்கிக்கோங்க. புத்தகமும் அறிவு பொக்கிஷமான நம்முடைய விழா மலரையும் சர்டிபிகேட்டும் தரோம். அதனால வாங்கிக்கோங்க. ஷர்மிளா மேடம் ஷர்மிளா, ஜீவகுமார், யாரெல்லாம், பார்வதி, வைத்தீஸ்வரன், சரண்யா, பிவி சரண்யா, எல் ரஞ்சனி, என்வி கீதா, சிபா ராஜராஜேஸ்வரி, எம் பரிமளா, பிரதீபா, சங்கர நாராயணன், பிரதீபா ஏ சங்கர நாராயணன், இ பொற்செழியன், அக்ஷயநாதன் சார் அங்க இருக்காரு, சந்துரு, சரண்யா, புனிதாஸ்ரீ, ஆர் ஸ்ரீநிதி, சத்யநாராயணன், ஆர் சுஜாதா, சுப்புலட்சுமி, ஆர் சக்திவேல், வித்யாஸ்ரீ, திவ்யா எஸ், அரவிந்த், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், தேவி கருப்பசாமி, ஹரிகிருஷ்ணன். இன்னும் 2 வந்திருக்கவங்களுக்கு கொடுத்துடலாம் சார். வந்திருக்கவங்களுக்கு முரளிபாஸ்கரன், அஜிதா பர்வீன், ஆர் சித்ரா, ரெனிதா, அருணா, சிவரஞ்சினி, தீனந்தி, திரு பிச்சையம்மாள் மேடம், திருமதி பிச்சையம்மாள் மேம், பாஸ்கர் சார் மற்றும் அவர் குழு அனைவருக்கும் எல்ரன். விருதுகளோட சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். குயிக்கா அப்படியே உட்காருங்க, எல்லாரும் உட்கார்ந்துருவோம். சிலம்பம் அந்த மாணவ சிலம்பம் வர சொல்லுங்க. இந்த அறிவு சரி அவர் கொடுத்துருங்க. ரைட்டு, இந்த பரிசு பெற்றவங்க வந்து வாங்க ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம்.
நிறைவாக நன்றியுரை வழங்க எம் கழக தளபதி அவர்களை அழைக்கிறோம். குழந்தைகள் மற்றும் பல்துறை வித்தகர்களுக்கான 38வது அறிவு களஞ்சியம் விருதுகள் பரிசுகள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்த்த அனைவரையும், நீதியரசர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति गंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे जय हिंद. அனைவருக்கும் நன்றி. செவிக்கு உணவு கொண்டீர்கள், இனி வயிற்றுக்கும் உணவு கொண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.